அந்த ஸ்கூல் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்னசென்ட்டான லவ் ஃபெயிலியரா. ஸோ அங்கே அப்படியே சோகமாக உட்காந்துருக்கிறது, படுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன ஜானரில் படம் எதிர்பார்க்கலாம்? எல்லாம் கல்ட்டு கிளாசிக்லாம் சொல்கிறாங்க. எனக்கே கூச்சமாக இருக்கு, என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப புதுசாக இருக்கும் மதன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல கதை நான் கேட்டு ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து டக்குன்னு ஒரு பொண்ணோட லவ் சொல்றீங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஒரு நல்ல படம் கொடுக்கணும். ஆடியன்ஸ் அவங்க கொடுக்குற ஒரு 180 ரூபாய்க்கோ 190 ரூபாய்க்கோ அவங்களுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுதான் முக்கியம். நமக்கு 100 கோடி வருது, 20 கோடி வருது, 30 கோடி வருதுன்றதுலாம் ஆடியன்ஸ் பிரச்சனையே கிடையாது. அவங்க கொடுக்குற காசுக்கு அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணுன்றது தான் ஐடியலான நோக்கம். அண்ட் படம் எழுதி முடிச்ச அப்புறமேட்டு வந்து சில பேர் சொல்லுவாங்க, எப்பயுமே ஒரு ரைட்டருக்கு டேரக்டர் வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தோணுமா? அது எப்படி தோணும்? உங்களுக்கு படம் பார்க்குறப்போ இந்த இடத்துல என்ன கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம்? எனக்கு எல்லா சீனையுமே தோணுது. என்னங்க சொல்றீங்க? எல்லா சீனையும் நான் ஸ்பாட் எடிட்டே மோஸ்ட்லி அதனால தான் பார்க்க மாட்டேன். ஸ்பாட் எடிட் இருக்கும். நான் வந்து ஷூட் பண்ணிட்டா ஸ்பாட் ரொம்ப ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா பார்ப்பேனே தவிர மோஸ்ட்லி 98% நான் பார்க்க மாட்டேன். அது என்னன்னா லைக் ஸ்பாட் எடிட் பார்த்தா லைக் அண்ட் ஸ்டார்டிங்கில் கூட படம் ஓப்பன் பண்ணோடனே வந்து நிறைய ஷார்ட்ஸ் வித்தியாசமாக இருந்துச்சு. டாப் ஆங்கிள் போயிருப்பீங்க, கிச்சன் அபி உள்ள வந்தோடனே கிச்சன் டாப் ஆங்கிள் கொஞ்சம் யூஸ்வலாக இல்லாமல் அன்யூஸ்வலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் எதனால ப்ரோ? அதான் இப்போ படம் ஃபுல்லாகவே ஒரு ஹை லெவல் கதை தான் சொல்லணும்னு நினச்சிட்டோம். ஹை லெவல்லே கதை சொல்லணும். ரொம்ப மினிமலாக தான் அந்த மாதிரி டாப் ஷாட் க்ளீன் ஷாட்லாம் அதுக்குன்னு ஒரு கிராமர் ஒன்று வச்சுக்கிட்டா மட்டுமே வச்சுருந்தோம். இது என்னன்னா ஒரு கார்டில் ரீசார்ஜ் கார்டு அதுதான் அதான் எவிடென்ட்டா எங்கேயும் காட்டாம இந்த மாதிரி அந்த வேர்ல்டு. ஏன்னா இது நான் எக்ஸாக்டா 10, 11 இல்லை 11, 12, 13 இந்த மாதிரி நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். அதனால இந்த ஒரு பீரியட்ல இருக்கிற சின்ன இந்த மாதிரி விஷயங்களை காட்டி இது எந்த வேர்ல்டா புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. ஆனா அந்த ஒரு காலகட்டம் 90s கிட்ஸுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்றது போதுமானதா பட்டுச்சு. ஏன்னா ரெண்டுமே நரேட்டிவ் தான். இதுல டூ மச் ஆஃப் டீடைலிங் தேவையில்லையோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அவன் என்னன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேரு மோனிஷா மாங்கு. இந்த பைத்தியம் என்ன பண்ணிருப்பான், மோனிஷா மாங்குன்னு போட்டு பண்ணிருப்பான். அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து பாலாஜி கொடுக்குறப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவன் மாங்கை ரவுண்ட் பண்ணி கொஸ்டின் போட்டிருப்பான். கீழே வந்து மாமா பேர் மாங்கு இல்லையா? இப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தாண்டா உண்மையான காதல், பியூரான காதல்லாம் கிடையாது. அதனால அந்த விஷயத்த க்ளோரிஃபை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம். அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைச்சோம். அது மோனிஷா மூலியமா அந்த கிளாரிட்டி. இது ரைட்டிங்கில் இருக்கப்போ ஆச்சரியமா இருக்கே ப்ரோ. லைக் ஒன்று எழுதிட்டோம், ஃப்ளோவில் வரப்போ மறுபடியும் அந்த இடத்துல இங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்றப்போ அந்த இது எடுத்து வருதா இல்லை எப்படி வருதா? இல்லை, இது ஃப்ளோவில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோவில் எழுதும் போது அந்த வேர்ல்டுக்குள்ளே ஸ்டக்கான ஆகிடுவோம். அப்போ அதுக்கான பே ஆஃப் தான் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அப்படிதானே நம்ம தரலங்க அது அப்படிதான் கதை எழுத தெரியும் எனக்கு. ஆனுவல் டேல வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்போ அந்த வலிக்கு தான் நினச்சி பார்க்குறது எல்லாமே என்னன்னா ஹார்ட் பிரேக் தான். அது நான் ஸ்கூல் ஹார்ட் பிரேக் அதெல்லாம் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏதாச்சும் ஆல்டர்னேட்டாக எழுதிருந்தீங்களா? கிளைமேக்ஸ் ஆகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு போர்ஷன் வந்து வேற மாதிரி ஆல்டர்னேட்டாக ஏதாச்சும் இருந்துச்சா? ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் யங் டைரக்டர் மதன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். வித் லவ்வோடையே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஒரு படம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு அந்த வண்டி ஓட்டுறப்பல நான் படம் பார்த்துட்டு வண்டி ஓட்டுறப்பல அந்த ஃபீல் என்ன படம் இல்லை சூப்பராக இருக்குல்ல. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே அந்த நாஸ்டாலஜிக்கா ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு அப்படி இல்லைனாலுமே நல்லா இருக்குல்ல படம், ஒரு மாதிரி சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற லைப்ல தான் வந்துகிட்டே இருந்தேன். சோ ஹாப்பி வித் லவ், வித் ஃபுல் ஆஃப் லவ். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்லாம்? ஆக்சுவலி பயங்கர சந்தோஷமா தான் இருக்கு. அஸ்இன் பீப்புள்ஸ்லாம் லைக் ஓன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை. லைக் நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல படம் நல்லா இருக்கு அப்படின்றத தாண்டி எல்லாம் இந்த படத்தை போய் எல்லாம் பாருங்க இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, மக்கள் ஓன் பண்ணிக்கிட்டாங்க நம்ம படத்தை, அவங்களுடைய படமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ரைட்டருக்கு இதுதான் ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ அது நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜென்ரலா அவங்களை வெளில இருந்து பாக்குறப்போ இவருக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குப்பா, ஓகே பெரிய மச்சம் இருக்குப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம்
சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏன்னா கோவாக்கு அப்புறம் அவங்க இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ப்ரீமியர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மாசத்துல படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுது. படம் ஹிட் ஆகுது. 10 நாள் 25 crores. ஃபர்ஸ்ட் படம் யாருக்கும் அமையாது, இவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வெளில ஒண்ணு பாக்குறாங்க. அது உங்களுக்கு ஒரு ஆஸ்ட்ரியோட வலி, அந்த முட்டை, அந்த சீன் உங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி இருக்கு? அதான் நீங்க இப்படிலாம் சொல்லும்போது தான் இவ்வளவு ஸ்டாட்ஸ் இருக்கா இதுல அப்படின்றத நான் ப்ராசஸ் பண்றேன். ஏன்னா லைக் படம் ஆரம்பிச்ச ஜோருக்கு டைமே கிடைக்காம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம், ஷூட் ஆரம்பிச்சோம், போஸ்ட் பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம். நீங்க சொல்ற இவ்வளவு ஸ்டாட்ஸையும் யோசிக்கிறதுக்கான டைமே கிடைக்கல. நீங்க சொல்லும் போது தான் யோசிக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி ஒரு ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன். நாங்க டீமே மேம் உள்ள வந்தது, மகேஷ் அண்ணா மூலியமா தான் மேம் உள்ள வந்து மேமும் வந்தாங்க. ஸோ அதனால மகேஷ் அண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். மேம் உள்ள வந்தது பெருசு. அண்ட் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் பார்த்தது லைக் அதெல்லாம் சொன்னா அது சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அதுக்கான வேல்யூ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அவ்வளவுதான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி அமைஞ்சு வந்துடுச்சு. ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. அது வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அதான் வெளில பாக்குறப்போ ஈஸியா எல்லாமே கிடைச்சிருச்சு. இவருக்கு என்னப்பா வந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் படம் பெரிய ப்ரொடியூசர் அமைச்சிட்டாங்க, நடந்துருச்சு அப்படின்னு இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் அதோட ஸ்ட்ரகிள், நம்ம எத்தனை வருஷம் நம்ம இதுக்காக தான் ஓடி இருக்கோம், உழைச்சிருக்கோம், எழுதியிருக்கோன்றப்போ ஸோ அந்த உங்களுடைய ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. இந்த சக்சஸ்க்கான அந்த பேக் ஸ்டோரி எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? அசின் ஈஸியா அப்படியா தெரியல எனக்கு. எல்லாருமே கதை பண்றோம், ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுவோம். நம்ம கதை ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்தாதான் அது நடக்கும். நானே ஒரு மொக்க கதையை கொண்டு போயிருந்தாலும் அது நடந்திருக்காது. ஸோ அதனால மேபி எழுதின இந்த ஒரு கதை எல்லாருக்கும் பிடிச்சி எல்லாம் அமைஞ்சு வந்தனால இது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி நான் லக்கியா தான் ஃபீல் பண்றேன் இது நடந்தது. ஏன்னா நிறைய பேர் இன்னும் ரொம்ப நல்ல நல்ல கதைகள் வச்சுட்டு இன்னமுமே இருக்காங்க. ஸோ அதான் எல்லாருக்கும் ஒரு டைம்ல அமையும்னு நான் நம்புறேன். அண்ட் எனக்கு இந்த டைம்ல ஒரு மாதிரி அமைஞ்சு வந்தது அதை ஒரு கிஃப்டடா தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் என்னோட ப்ராசஸ் அசின் நான் இன்ஜினியரிங் முடிச்சேன். ஆக்சுவலி இன்ஜினியரிங் முடிச்சா ஓகே, டைரக்டர் ஃபிலிம் மேக்கிங் இண்டஸ்ட்ரி தான். ஆமா, எழுதப்படாத சட்டம் ஒன்று முடிச்சுட்டு HCL ஒர்க் பண்ணேன். ஒரு 2 to 3 months தான் ஒர்க் பண்ணேன். முடிச்சுட்டு லைக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, வந்துட்டு ஒரு சின்ன சின்ன படங்கள் அப்பதான் சினிமாக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்றோம். எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, அந்த படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகல, இல்ல பாதியில நிக்குது, இந்த மாதிரி விஷயங்களோட தான் அப்புறம் லாக்டவுன் வந்துடுச்சு. ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். லாக்டவுன்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது, பயங்கர ஒரு புதுசான மேட்டர் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லவ்வர் ஒர்க் பண்ணேன். லவ்வர் வந்து வியாஸ் வந்து ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவரோட ஒர்க் பண்ணேன், அதில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அசல் லவ்வர் முடிச்சுட்டே லைக் அடுத்த படம் தாண்டா பண்ணிடணும், இன்னமேலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் சுத்திட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் ப்ரொடக்ஷன்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. நான் லவ்வர் ஒர்க் பண்ணேன், தே டூ லைக் மை ஒர்க். அதனால என்ன கூப்பிட்டாங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல நான் அடுத்து படம் தாங்க பண்ண, டேரக்டர் தான், படம் வேணா கொடுங்க, மறுபடியும் அந்த ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு. பட் அந்த EP லைக் என்ன அவர் கூப்பிட்டாரு. இல்ல ப்ரோ, நான் சின்ன ப்ராஜெக்ட் தான், நல்ல ப்ராஜெக்ட், ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூப்பிட்டாரு. அந்த டைம்ல அகைன் சர்வை பண்ணணும், சாப்பிடணும், காசு வேணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சரி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கதையை படிச்சேன், அப்படியே மீட் பண்ணேன். லைக் நாங்க ஒர்க் பண்ணலான்னு எடுத்த அந்த ஒரு கால்னாலதான் நான் இங்க உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸோ அதுதான் நினைக்கிறேன், கன்சிஸ்டன்டா ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேபி நான் ரொம்ப ஸ்டபனா இருந்து ஒர்க்கே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் அப்படியே பார்த்துருக்க மாட்டேன், இந்த கதையை சொல்லியிருக்க மாட்டேன். இது தெரியல, இட்ஸ் லைக் ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு டச் பண்ணி வந்து இங்க உட்கார வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ். வேற மாதிரி ஈக்குவேஷன் அமைஞ்சிருக்குல்ல. இஃப் நாட் அபி வேற யாரா இருந்திருப்பா வித் லவ்ல? தெரியல எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா இந்த கதை நான் முடிச்சுட்டு நான் அபிட்ட தான் படிக்க கொடுத்தேன். படிக்க கொடுத்தப்ப அபிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அப்போ வந்து அபி படம் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரிலீஸ் ஆகல, சும்மா ஃபீட்பேக்காக கொடுத்தேன். கொடுத்துட்டு எனக்கு இந்த கதையில வந்து ப்ரெசென்ட் பாஸ்ட் ரெண்டுமே இருக்குல்ல. ஸோ எனக்கு ரெண்டும் வேற வேற ஆக்டர் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரே ஆக்டர் தான் பண்ணணும். ஸோ இட்ஸ் மோர் லைக் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் மாதிரி தானே இருக்கு, இதுல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதனால அபிட்ட சொன்னேன். அபி பயங்கரமான ஆக்டர்னு எனக்கு அவர் எனக்கு கதை நரேட் பண்ணும்போதே எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை நரேட் பண்ணும்போதே நான் கன்வின்ஸ்டு, இந்த ஆள் செம்ம நடிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது முடிச்சுட்டு நான் கொடுத்தப்ப சொன்னேன், எனக்கு நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் ஐயோ சும்மாரியா நீ வேற, வெளியே போய் ஏதாவது ஹீரோ வச்சு படம் பண்ணுங்க, கதை நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதனால எனக்கு தோணுது, இன்கேஸ் அமையலன்னா கடைசியில உங்கள்கிட்ட தான் வருவேன், கூட்ட மாட்டிட்டு வந்துடணும் சரியா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். அவர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இவென்ச்சுவலி அந்த ப்ராசஸ் ஒன்றும் பெருசா லாங்கிங்காலாம் போல. அது முடிச்சுட்டு அப்படியே லைக் ப்ரொடியூசரை மீட் பண்ணோம். அவங்களும் அபியை லான்ச் பண்றதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆச்சு, அபி காட் சம் லைம் லைட், இது எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு. ஸோ அப்படியே டக்கு டக்குன்னு பேசணும். அதான் நீங்க சொல்லும் போது தான் யோசிக்கிறேன், இதெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா 5 மாசத்துல படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா,
So, இது அவ்வளவு சீக்கிரம் ஆகஸ்ட்ல பூஜை போட்டீங்களா? ஆமா, ஆகஸ்ட் 25 என்னமோ பூஜை கரெக்ட். போட்டீங்க. எனக்கு டேட் கூட ஞாபகம் இல்ல. ஸோ அந்த மாதிரி பூஜை போட்டா ரிலீஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 month தான் ப்ரீ ப்ரொடக்ஷனே. ஓகே, ஸோ 2 வாரத்துல கதை முடிச்சிங்க ப்ரோ. நீங்க எனக்கு புரியல ப்ரோ. இது அது அமைஞ்சு தெரிலங்க. ஒரு ரைட்டிங் ஃப்ளோல அப்படியே வந்துடுச்சு, நடந்துருச்சு, அமைஞ்சிருச்சு. ஆமா, எல்லாம் லைக். ஆனா இது தெரில, இது நான் எக்ஸாகரேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். 2 வார கதைன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கதையோட என்னோட ரைட்டிங் ஸ்டைலே அப்படிதான். நான் கதை எழுத ஆரம்பிச்சேன்னா அந்த கதையோட ஃப்ளோல அப்படியே எழுத ஆரம்பிப்பேன். பீட்ஸ் போட்டுட்டு அப்படிலாம் எழுத மாட்டேன். அப்படியே கதை என்ன எங்க கூட்டிட்டு போதோ அப்படியே நான் எழுத ஆரம்பிப்பேன். அப்படி எழுத ஆரம்பிச்சு ஒரு 1 weekல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வேற சில ஒர்க்ஸ் வந்துச்சு, அப்படியே நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து படிச்சுட்டு அந்த ஃப்ளோல செகண்ட் ஹாஃப் எழுத ஆரம்பிச்சு அப்படியே முடிச்சுட்டு நான் எல்லா கதையும் அப்படிதான் பண்ணுவேன். முடிச்சுட்டு அதை நம்ம 4 பேர்கிட்ட சொல்றோம், அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அது ஒர்க் ஆகல. இந்த கதையும் அதே மாதிரி முடிச்சுட்டு 4 பேருக்கு சொன்னேன், அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால பண்ணிட்டேன். பட் அவ்வளவுதான், கதை பண்றதுக்கு அவ்வளவு டைம்லாம் ஆகாது. ஜாலியா உட்காந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம். ஒரு டைரக்டர் ஒரு ப்ராசஸ் இருக்கும். அபிலாம் பேசுறப்போ வந்து நான் ரைட்டிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, எனக்கு நான் உட்காந்து எழுதணும், ரொம்ப நேரம் இருக்குன்னுவாங்க. சில சுதாக்குங்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு எழுதுறது தான் வரவே மாட்டிருக்கு, ரொம்ப டைம் எடுக்கும் எழுத, எனக்கு வேணா கதை எழுதி கொடுங்க நான் டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, எழுதுறது டக்குன்னு எழுதிடுறீங்க, படமும் பண்ணிடுறீங்க, முடிச்சிடுது. சோ பிளஸ்ட் ப்ரோ, லக்கி ப்ரோ நீங்க. அதுதான் தெரியல, அது அமைஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த படங்களுக்கு வந்துருச்சுன்னா சந்தோஷம். சோம்பேறி ஆயிடும் நடக்கும். அண்ட் கமிங் பேக் டு ப்ரொடக்ஷனர்ஸ் வந்து அபியை லான்ச் பண்ணுன்ற அந்த ஒரு ஐடியால இருந்தாங்க. நீங்க வந்து யார் ஆப்ஷனா வச்சிருந்தீங்க? இஃப் நாட் அபின்றப்போ வேற யாரு போனா? இல்ல, அதுதான் சொல்றேன்ல, எனக்கு வேற ஆப்ஷன் பாக்குறதுக்கான ஸ்பேஸே கிடைக்கல. ஓகே, இது முடிச்ச உடனே நான் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சப்போ ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணேன். மகேஷனாக்கு படம் பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு மூவ் ஆயிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து எனக்கு அபி லான்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அபிட்ட சொன்னேன், நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஈக்குவேஷன் ஒட்டி வரும்போது எதுக்கு வேற ஆப்ஷன் பார்க்கணும்? இது அமைஞ்சு வந்தோன்னா லைக் வேற இடத்துக்கு போறதுக்கான ஸ்பேஸே எனக்கு கிடைக்கல. டக்குன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி அபியோட ஒர்க் பண்றதும். லைக் நான் அவ்வளவு நாள் டிராவல் பண்ணியிருக்கேன், அதோட கம்ஃபர்டான ஆர்டிஸ்ட் எனக்கும் கிடைப்பாங்களான்னு தெரியல. ஸோ ஐம் ஹாப்பி, அது அப்படியே நடந்துருச்சு. சூப்பர். அண்ட் ரைட்டிங் ப்ராசஸ் பத்தி வரும். நீங்க எப்படி லைக் ஏதாச்சும் ஒரு நாட் வச்சுட்டு அதை வந்து டெவலப் பண்ணுவீங்களா, இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே பாக்குறாங்க ஆரம்பிக்குது இப்படி ஆரம்பிக்குது? எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வித்ல எங்க இருந்துச்சு? இது வந்து இன்டர்வல் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்டர்வல்ல அவங்களோட ஒரு ஐடியா இருக்குல்ல, எனக்கு அதுதான் என்ன எக்ஸைட் பண்ணுச்சு. ஒரு 2 பேருக்கு ஒரு அன்எக்ஸ்பிரஸ்டான லவ் இருக்கு, அதை 2 பேர் தேடி போறாங்க, இப்படி இருந்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு நாட் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இதை வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ 2 பேருக்கு அன்எக்ஸ்பிரஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பேரோட லவ் காட்டணும், எக்ஸ் லவ் காட்டுறோம். ஸோ அதனால அது வந்து நான் ஸ்கூலா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்கூல் இட்ஸ் மோர் லைஃப் இருக்கும், ஸோ மோர் இன்னசென்ஸ் இருக்கும்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோல எழுத ஆரம்பிச்சேன். 2 பேருடைய கதைகளும் அப்படியே வந்து விழுந்து இன்டர்வல் பாயிண்ட் வந்துருச்சு. இப்ப இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, இதை என்ன மாதிரி டிராவலா கொண்டு போலாம் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு மெல்லிசான லைன் மாதிரி தான், எப்படி வேணா மாறலாம். கொஞ்சம் போச்சுன்னா இல்லீகலா போயிடும், இல்லீகல் அஃபேரா அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். இல்லீகல் அஃபேர் அதான் எப்படி வேணா மாறிடும்ன்ற. நம்ம அந்த ரைட்டிங்ல கொஞ்சம் ஓடுவானா கூட வேற மாதிரி ஆயிரும். சோ அது எப்படி எழுதுனீங்கன்றதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படிடா யோசிச்சிருப்பாரு இவரு? எனக்கு இது மோர் லைக் கியூட், மீட் கியூட்டா தான் இருக்கணும். சோ எங்கேயுமே லைக் ஒரு லவ் ஃபெயிலியரை நம்ம ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ண வேணாம், லைக் காதலும் கடந்து போகும்ன்ற மாதிரி தான். அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆயிட்டு அதுவும் ஒரு லைஃப் ஃபேஸ் தான். லைஃப்ல எல்லாமே இருக்கு. 4 நாள் தூங்கி இருந்துச்சா எல்லா பெயினுமே கொஞ்சம் கம்மியாயிடும், அவ்வளவுதான். சோ அதனால எதையும் ரொமான்டிசைஸ் பண்ண வேணாம், எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஈஸியா கியூட்டா அன்பா அணுகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் இருந்து அப்படியே ஒரு செகண்ட் ஆஃப் சரி என்ன ஃப்ளோல போலாம் அப்படின்னு ஒரு சீன் எழுத ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு ஃப்ளோ அதை என்ன கூட்டிட்டு போச்சு. அப்படியே அதை கூட்டிட்டு போன மூடுக்கு அப்படியே டிராவல் பண்ணி போய் ஒரு பாயிண்ட்ல நின்றுச்சு, படம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நல்லா இருக்கு, எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் தென் அபி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அவரு இந்த படத்தை ஒத்துக்க முக்கியமான காரணம் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன், அந்த சீன் அவர் சொல்றப்போ நான் அழுதுட்டேன், இது நம்ம பண்ணி ஆகுறோம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அது எந்த சீன்? அதுதான் எல்லாத்துக்குமே தெரியுமே, அபி அனிஷாவை போய் மீட் பண்ற அந்த ஓகே அந்த அன்எக்ஸ்பெக்டட் லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போற அந்த சீன் லைக் எனக்கு எழுதும் போதுமே ஒரு நல்ல ஹை கிடைச்சதே, நல்லா இருக்கு இந்த சீன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது எல்லார்ட்டையும் சொல்லும் போதுமே அது எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அபியுமே அதை கேட்கும்போது ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாரு. டு த கம்ப்ளீட்டா அந்த ஒரு சீன் அபிக்கும் ரொம்ப ஃபேவரட் சீன், எனக்கும் எங்க எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஃபேவரட் சீன். ஆக்சுவலி நாங்க எல்லாருமே அந்த சீனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டே அந்த சீன் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே அந்த சீன் தான் ஷூட் பண்ணோம்.
ஃபர்ஸ்ட் டே அந்த சீன் ஷூட் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க. டே அந்த சீன் தான் ஷூட் பண்ணோம். சூப்பர் ப்ரோ. ஏன்னா நிறைய இடத்துல அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதான் நாங்க அவ்வளோலாம் யோசிக்கல, நமக்கு பிடிச்ச சீனை முதல்ல ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச சீனை ஷூட் பண்ணிட்டோம். நிறைய இந்த சினிமாவுடைய அந்த ஒரு ஃபார்மேட்டையே பிரேக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, யதார்த்தமா இருக்கு ப்ரோ. எப்படி சொல்றது, சில விஷயங்கள் லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும், 2 பேர் லவ் பண்ணுவாங்க, ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அது முடியும், அப்புறம் செய்வாங்க. எல்லாத்தையும் உடச்சு ஒரு வித்தியாசமா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு எப்படி சொல்றது, நீங்க சொன்னீங்க கியூட்டான லவ் ஸ்டோரியா எழுதணும்ட்டு, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் லைட்டா கொஞ்சம் ஒரு மீட்டர் அபோவா வச்சு ஸ்டோரியை உள்ள வச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா அபோவ் பண்ணிட்டு காமெடி தூக்கெல்லாம் தூவி விட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா ஒன்று பண்ணியிருந்தீங்களே ப்ரோ. லைக் இந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு? இல்ல நீங்க பாக்குற எல்லாமே ஆக்சுவலி ரைட்டிங்லயே இருந்துச்சு. ஓகே, எதுவுமே லைக் சின்ன சின்ன இம்ப்ரோவைசேஷன் இருந்துச்சு ஆப்வியஸ்லி. ஸோ அது இல்லாம லைக் பாக்குற எல்லா சீன்ஸ் ஆகட்டும், எல்லா விஷயங்களாகட்டும், எல்லாமே ரைட்டிங்லயே இருந்துச்சு. அது லைக் நம்ம எழுதும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எழுதுறோம்ல, ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்ல எழுதுனது அப்படியே ஆர்டிஸ்ட் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுதான் நீங்க பிளான் பண்ணதே வந்து கொஞ்சம் ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், சத்யா அதுக்கப்புறம் மோனிஷா வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அந்த ஒரு ஹைப்பர் லைட்டா இருக்கட்டும் 2 பேரும். அந்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன ஹைப்பர்னஸ் இருக்கும் சத்யாட்ட, அந்த ஒரு ஸ்கூலுக்கு மட்டும். அதுல வந்து நாங்க கொஞ்சம் அந்த காமிக்கலான சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு போனா அது இன்னசென்ட்டா இருக்கும் பாக்குறதுக்கு, ஒரு மாதிரி பார்க்க ஜாலியா இருக்கும் அப்படின்றது வச்சோம். அண்ட் மோனிஷா கேரக்டர் பாத்தீங்கன்னா அவ கேரக்டராவே கொஞ்சம் ஹைப்பரான கேரக்டர், அது எழுதப்பட்டதே அப்படிதான், அவ அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிதான் எழுதணுமே. பேக் தென் சத்யாவை பாத்தீங்கன்னா சத்யா லாஸ்ட் 40 minutes எல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் வேற ஒரு பேச, அதனால சத்யாவோட பாஸ்ட் ஒரு மீட்டர்லயும் பிரசன்ட்ல ஒரு மீட்டர்லயும் சின்னதா ஒரு வேரியேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். மோனிஷாக்கு அதெல்லாம் இல்ல, அவ அப்பையில இருந்து இன்ன வரைக்குமே இப்படிதான், ஒரே மீட்டர் தான், அப்படிதான் எழுதப்பட்டதே, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. நைஸ். அண்ட் அபி ஆக்ட் பண்ற ஆகட்டும், நீங்க எழுதுறப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஓல்டு ஆயிடுச்சுன்னா வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ? ஏன்னா இன்டர்வியூஸ்ல நிறைய இடத்துல பிரதீப் ரங்கநாதனை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுவுமே வந்து பண்றப்போ கொஞ்சம் ட்ரெய்லர் பாக்குறப்ப வந்து இது அது இல்லை அப்படின்லாம் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ பிரதீப் ரங்கநாதன் கூட? ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஹைப்பரா தான் எல்லா படங்களும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுவும் அப்படி ஆயிருமோன்னு அப்படி யோசிச்சிங்களா? அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துச்சு அவங்களுக்கு? இல்ல அப்படி யோசிக்கல. பட் இந்த டீசர்ல நீங்க சொன்ன மாதிரி டீசர் வந்தப்ப நிறைய கம்பேரிஷன் வந்துச்சு. பட் நாங்க அதை பார்த்தப்ப இல்ல, லைக் அவரோட ஸ்டைல் வேற, அது ஒண்ணு செம்மையா இருக்கும், அது ஆடியன்ஸ் பயங்கரமா என்கேஜ் பண்ணும். அபியோட ஸ்டைல் வேற. எங்களுக்கு அது வந்து நாங்க படம் ஃபுல்லா முடிச்சிட்டோமா, சோ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவரு யூனிக்கா ஒண்ணு பண்றாரு, நம்மளால யூனிக்கா வேற ஒண்ணு பண்றாரு. சோ இது டீசர்ல கம்பேரிசன் வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கம்பேரிசன் போயிடும்ன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். அண்ட் அதே மாதிரியே படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கம்பேரிசன் இப்ப கம்ப்ளீட்டா போயிடுச்சு. சில சீன்ஸ் காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து அபியோட இன்புட் இருந்துச்சா இல்ல உங்களோட இன்புட் தானா? எல்லாமே சில ரியாக்ஷன் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்கள், அவர் பண்ற ஒரு சின்ன ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டைலாக் ஆட் ஆன் டு ஒரு டைலாக்ஸ் இருக்கட்டும், எல்லா படத்துலயும் எல்லா இடத்துலயுமே ஒரு காமெடி சீன் வரப்ப ஆர்டிஸ்டோட இம்ப்ரோவைசேஷன் குட்டி குட்டியா இருக்கும். நம்மள அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அனஸ்வராவாகட்டும், அபி ஆகட்டும், எல்லாமே நம்ம இந்த ஒரு சீன் சொல்லிடுவோம், அதுல குட்டி குட்டி நியூவான்சஸ் என்ன பண்ண முடியும்ன்றத அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படி அவங்க பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் அதை வச்சுப்பேன், இல்லைன்னா ப்ரோ இது வேணாம் ப்ரோ பழையபடியே போயிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கொலாப் ஒர்க்காக தான் நடந்துச்சு. ஆப்வியஸ்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுக்கான ஸ்பேஸ், அதுவும் அபிலாம் நல்ல காமெடி டைமிங் சென்ஸ் இருக்கிற ஒரு ஆளு. ஸோ அபிட்ட இருந்து காமெடியில அந்த குட்டி குட்டி இம்ப்ரோவைசேஷன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? இந்த சீன்ல வந்து இப்படி இருந்துச்சு, அவர் கொஞ்சம் ஒரு சேர்த்துன விஷயம் தான் இது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த மொட்டை மாடியில இப்ப செம்ம டென்ஷனா இருக்கு, என்ன பண்றது, கிஸ் அடிக்கலாமா, இதெல்லாம் அப்படி போட்டது. அந்த ஸ்பாட்ல எல்லாம் சிரிச்சோம். சோ ஓகே நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகி வச்சுக்கலாம் அப்படின்னு. நைஸ் நைஸ் நைஸ். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆர்டிஸ்டோட இன்புட்ஸ் இருக்கப்போ இன்னும் அந்த சீனை எலிவேட் பண்றது. கண்டிப்பா கண்டிப்பா. பிளஸ் அபியுமே அதான், இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து ப்ரோ இந்த மாதிரி ஒன்று பண்றேன், நல்லா இருந்தா வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கிடலாம் ப்ரோ, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி தான் நானுமே எப்படின்னா அதை பார்த்து எனக்கு நானும் குபீர்னு அந்த இடத்துல சிரிச்சிட்டேன்னா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இல்லைன்னா வேணான்றேன். ஸோ அந்த மாதிரி தான். நைஸ், சூப்பர். நீங்க சொல்லுங்க, எத்தனை அனிஷா கடந்து வந்திருக்கீங்க லைஃப்ல? யார் அந்த மோனிஷா? இல்ல மோனிஷாவும் இல்ல, அனிஷாவும் இல்ல, எல்லாமே நம்ம பார்த்த கதைகள், சுத்தி கித்தி பார்த்த கதைகள், அந்த மாதிரியான ஒரு தப்பிக்காதீங்க. அதுதாங்க உண்மை, நிதர்சனமான உண்மை. அதுதான் அபில நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ, அந்த முஸ்லீம் பொண்ணு வந்து உங்க வாழ்க்கையில கடந்து வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு. அவரு சும்மா அடிச்சுட்டு இருக்காரு, அவரு வெச்செல்லாம் கேட்காதீங்க. சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, யாரு அது? நிஜமா இல்ல, லைஃப்ல எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே கிரஷஸ் இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி நிறைய பெண்கள் கிரஷ் இருந்திருக்கு உங்களுக்கு. எனக்கும் இருந்திருக்கு. லைக் இந்த கதை வந்து லைக் என்கிட்ட இருந்து மட்டுமே எடுத்தது இல்லை, என்னை சுத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்த சில கதைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து குட்டி குட்டியா உருவி பண்ணது. ஏன்னா ஸ்கூல் லைஃப் பார்த்ததுதான் எடுக்க முடியும். லைக் அங்க நான் ரொம்ப ஃபிக்ஷன் பண்ண முடியாது.
ஏன்னா அப்பதான் அது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் மோர் லைக். ஸோ அதனால அந்த மாதிரி என்கிட்ட இருந்தும் எடுத்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்தும் எடுத்திருக்கேன், நிறைய பேர்கிட்ட இருந்து அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சேன். உங்கள்ட்ட இருந்து எடுத்த விஷயங்கள் என்னென்ன அது சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. சொல்லுங்க வாங்க. என்னத்த சொல்றது, லைக் அதான் இந்த மாதிரி தான் லைக். உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்த விஷயம் என்ன? என் வாழ்க்கையில இருந்து எடுத்த விஷயம் அதான் ப்ரோ, லைக் ஒரு முஸ்லீம் க்ரஷ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும். வேற என்ன வாழ்க்கையில இருந்து எடுத்திருக்கேன், வேற எதுவும் எடுக்கல ப்ரோ. மோனிஷா மாதிரி ஒரு பொண்ணு வரணும்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எழுதுனது மோனிஷா கேரக்டர். ஓகே, அது இனிமேல் தான் வரணும்னு நினைக்கிறேன். வேற என்ன, அவ்வளவுதான். அந்த போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணீங்களா ப்ரோ அந்த க்ரஷ் கிட்ட? அதெல்லாம் அப்பயே நம்பலாம், இது ஃபிக்ஷன், இது fiction. அப்பயே சொல்லியாச்சு. நமக்கு வெயிட்டிங்லாம் கிடையாது. அப்போ ஓகே ஆச்சா இல்லையா அவங்கள? அப்போ ப்ரோ அதெல்லாம் சின்ன சின்ன பப்பி கிரஷஸ், ஸ்கூல் டைம், அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. சொல்றப்பே ஒரு மாதிரி பிளஸ் ஆறீங்க. அதான் நினைச்சு பார்த்தா ஜாலியா இருக்கும், ஜாலியானே தவிர ரொம்ப சீரியஸாலாம் அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. அந்த ஜாலினஸ் தான் வந்து படத்துலயும் டிராவல் ஆகணும். லவ் வந்து ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா ஓகே, அது ஒரு ஃபேஸ் முடிஞ்சு, அது சீரியஸா எடுத்துக்காம மூவ் ஆன், கடந்து போட்டோம். அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், பட் கடந்து போகணும், அவ்வளவுதான். லைக் படத்துல வந்த மாதிரி தான், லைக் அவங்க டெசிஷன் எதுவாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுன்ற மாதிரி. இட்ஸ் லவ் இஸ் கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் திங். அது ரெண்டு பேத்துக்குமே ஒர்க் அவுட் ஆனால் தான் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஒருத்தருக்கு மட்டும் லவ் இருக்குன்றனால இட்ஸ் நாட் லைக் புனிதமான ஆக போறது கிடையாது. ஸோ அதனால சூப்பர் ப்ரோ. அண்ட் ஒரு படத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நிறைய படங்கள் எழுதுறப்போ, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எழுதுறப்போ நிறைய லவ் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. ஆனால் அதை நம்ம ட்ரீட் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இது பண்ணுறப்போ உங்களுக்கு கேட்குறப்போ இது அந்த மாதிரி இருக்கே, இது இந்த கதை மாதிரி இருக்கே அப்படின்னு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வந்துச்சா ப்ரோ? அந்த மாதிரி வரல. ப்ளஸ் அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மோர் ஆர் லெஸ் ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேரணும், இவ்வளோதான் கதையாக இருக்கும். ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் ட்ரீட்மெண்ட்டாக இதில் ஏதாவது கொஞ்சம் வேரியேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான், லைக் விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக நான் கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் பிளேலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு பேரையும் ஒரே ஸ்கூலில் ஃபிட் இன் பண்ணேன். லைக் ஒரே ஸ்கூலில் ஒரே வேர்ல்டில் இருக்கணும், அவங்க இவனோட வேர்ல்டில் அவ இருக்கணும், அவனோட வேர்ல்டில் அவ இருக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்கு குட்டி குட்டியாக எக்ஸைட் பண்ணுச்சு. நான் ஷூட் பண்ணும்போதே எனக்கு எக்ஸைட் பண்ணுச்சு. அதெல்லாம் இங்கே ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த கேரக்டர் பிளேஸ் பண்ணுவேன், ஏன்னா அதே ஸ்கூலில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரீட்மெண்ட்டாக கொஞ்சம் ஒன்று பிளான் பண்ணலாமேன்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளேயாக ஒன்று முயற்சி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மேபி அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படலாம், பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் என்ன எக்ஸைட் பண்ண விஷயங்கள்லாம் நான் நிறைய விஷயம் அதுதான் ப்ரோ. லைக் இங்க அவங்க இப்போ வந்து சத்யாவோட லவ் ஸ்டோரி காட்டுறப்போ இவங்க இந்த கேரக்டர் வராங்க, மோனிஷா உள்ள வராங்க, அவங்களுக்கு காட்டுறப்பையும் சத்யா உள்ள வராரு. ஸோ அதெல்லாமே நீங்க கட் பண்றப்போ ஒரு ஷார்ட் வந்து இந்த படிக்கட்டு சீன்ல வந்து ரெண்டு பேரும் வராங்க, கடைசியில வந்து ரெண்டு பேரும் ஆறது அந்த மாதிரி நீங்க காட்டுறீங்க. ஸோ நிறைய ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி அங்கங்க வச்சிருக்கீங்க. ஆமா, அந்த மாதிரி நிறைய ஒளிச்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சா ஓகே, தெரியலனாலும் ஓகே, ஏன்னா நான் ஜாலியா எடுத்துட்டேன். என்ன எக்ஸைட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வச்ச ஈஸ்டர் எக் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? இருக்கு, நிறைய இருக்கு ஆக்சுவலி. இப்போ அபியோட அந்த ஆனுவல் டே அன்னைக்கு அந்த ப்ரொபோசல் சீன் இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அபியும் ஹரிஷும், அதாவது தினேஷும் சத்யாவும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நான் மோனிஷாவை பிளேஸ் பண்ணேன். மோனிஷாவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல பின்னாடி நிப்பாங்க. ஓகே, ஏன்னா இங்க ஒரு பிரேக் ஆகுது, அங்கேயும் அவளோட கதையில வரப்ப அங்க வந்து இன்னைக்கு பாலாஜிட்ட சொல்ல சொல்லிட்டு அவ லவ் சொல்றதுக்கான முடிவெடுப்பா. அவங்களுக்கு ஷார்ட் வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி தினேஷும் சத்யாவும் ஏன் சின்ன இந்த போன் பார்த்துட்டு இருக்கிறது. சோ அதான் இந்த ரெண்டு பேருமே அவுட் ஃபோக்கஸ்ல தான் இருப்பாங்க, தூரமா தான் இருப்பாங்க. பட் என்னன்னா எனக்கு ஓகே, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை. இந்த ஆனுவல் டேல இங்க ஒன்னு லவ் பிரேக் ஆகுது, இங்க லவ் சொல்றதுக்கு ஒருத்தர் தயாராகிறான். சோ இந்த மாதிரி ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம். அண்ட் அந்த படிக்கட்டு ஷாட் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குட்டி குட்டியா நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் ஷாட்லயே பாத்தீங்கன்னா அபி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, சத்யா வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அனிஷா வரதுக்காக. அப்ப அபி ஷாட் காட்டும் போதே பாத்தீங்கன்னா பின்னாடி மோனிஷா உட்காந்துருப்பான், அதே ஹால்ல மோனிஷா பின்னாடி உட்காந்துருப்பா. ஒரு 4-5 ஷாட் கட் பண்ணி காட்டுவோம். அந்தந்த ஷாட்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி அவ உட்காந்து பாலாஜி பாத்துட்டு இருப்பா. இந்த மாதிரி அங்கங்க அதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்தா தெரியும், அந்த மாதிரி அங்கங்க அவளை பிளேஸ் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். நைஸ். எனக்கு பாக்குறப்போ ஒரு டீ சீன் ஒன்று இருக்கும், அவங்க டீ வந்து இவ்வளோ இருக்கும், மோனிஷாவோட டீ கப் வந்து இவ்வளோ இருக்கும், ஆஃப் இருக்கும், அபி வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ இது என்ன, இது அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்கல, சும்மா ஷூட் பண்ணும்போது எடுத்தது. இது அபி பேசுறப்ப என்ன சொன்னாருன்னா வந்து இது ஒரு நெருக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு, சும்மா அபி என்ன கலாய்க்கிறது சொல்லிட்டு இருப்பாரு. இட்ஸ் லைக் மோர் லைக் அந்த இடத்துல ரெண்டு பேரும் டீ குடிக்கிறது ஷார்ட், டீ குடிக்கிறாங்க, தம் அடிக்கும் போது தட்டி விடுறாங்க, சும்மா டீ கப் அப்படியே வச்சுட்டு போங்க. லைக் ஷார்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, நமக்கு கட்டுக்கு நிறைய ஷார்ட் சாங்குள்ள வரப்போகுதுன்றது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே டீ கப் குடிச்சிட்டு அப்படியே வைக்க சொன்னேன். பாதி குடிச்சிருந்தாங்க, வச்சாங்க, அவ்வளவுதான். அதை நம்ம ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேணும்.
அது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அபி வந்து லிசன் பண்ணுவாரு. சத்யா கேரக்டர் வந்து லிசனிங் கேரக்டர். இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க பேசிக்கிட்டே இருக்கப்போ இவர் குடிச்சிட்டே இருப்பாரு. முடிஞ்சு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இல்ல இது நம்ம ஆக்சுவலி அதான் என்ன சொல்லணும்னா, எனக்கு இந்த மாதிரி படத்துல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்குமே என்ன ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் எக்ஸைட் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி நினைச்சு நானா ஒரு ரீசனிங் மைண்ட்ல ரீசனிங் வச்சுக்கிட்டு தான் எடுப்பேன். இட்ஸ் மோர் லைக் அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கலாம், அது வேஸ்டா இருக்கலாம். பட் அது என்னன்னா அது என்னோட கன்விக்ஷன். அதுக்கு ரீசன் சொல்லி அடிவாங்க. இல்ல ப்ரோ, நம்ம அதெல்லாம் இல்ல ப்ரோ, ஓடிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன ரீசன் வச்சீங்க? இல்ல அதான் மறந்துடுச்சு. அது எடுக்கும் போது ஏதோ ஒரு ஃப்ளோல ஏதோ ஒண்ணு தோணுச்சு எடுத்தேன். அது இவ்வளவு பெரிய கான்வர்சேஷனா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. பட் பண்ணும்போது தான் யோசிச்சேன், ஏன் தெரியல, ஏதோ ஒரு ரீசனுக்காக வச்சேன். ஐ மீன் நான் பொய் சொல்லணும்னு சொல்லல, டு பி ஃபிராங்க் உண்மையிலே சொல்றேன். எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா எவ்ரி ஷாட் எடுக்கும் போது எனக்குள்ள ஒரு கதை ஓட்டிப்பேன். இந்த ஷாட்டுக்கு மீனிங் இதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய ஷாட்டுக்கு யோசிச்சனால இது மறந்துருச்சு. மேபி இது மட்டும் தான் யோசிச்சிருந்தா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம். புரியுது. அண்ட் வை திருச்சியில எடுக்கணும்ன்ற ஐடியா? திருச்சி, நீங்க திருச்சின்றதால நம்ம திருச்சி, நம்ம ஊரை யாரும் காட்டாத மாதிரி வேற லெவல்ல காட்டணும்னு ஒரு இன்டென்ஷன். அதான் நம்ம ஊரு. ஸோ நம்ம பார்த்த இடம் இன்னும் நல்லா பரிச்சயமா இருக்கும்ல. ஸோ அதனால திருச்சி ஈஸி, எனக்கு நல்லா பழக்கப்பட்ட ஊரு, பழக்கப்பட்ட இடம். ஸோ இங்க கேமரா வைக்கிறது ஜாலி தானே நமக்கு. ஸோ அப்படிதான் எடுத்தோம். சூப்பர். அண்ட் அபியோட ஊரு திருச்சின்றனால இன்னும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமா, சூப்பர். அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹாப்பி? லைக் ஆமா, தே வெரி ஹாப்பி தான். அதான் சினிமாக்கு வந்தப்ப என்னடா சினிமால பண்ண போறான், வேலையையும் விட்டுட்டான், என்னடா பண்ண போறான் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஐ திங்க் தே ஹாப்பி தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் நானுமே என்னன்னா லைக் ஒன் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் லைக் அவங்களுக்கு எந்த வித பயத்தையும் கொடுத்துடக்கூடாது. இவன் வாழ்க்கையில சர்வே பண்ணுவானா மாட்டானா அப்படின்ற பயத்தை கொடுத்துடக்கூடாதுன்னா இல் பி லைக் நம்ம சினிமால அதிகமாலாம் சம்பாதிக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா. லைக் வேலை கிடைக்கும் போது சம்பாதிப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ ஐ வாஸ் வெரி கான்சியஸ் தட் நம்ம டிபெண்டாக ஆகியிருக்க கூடாது பேரண்ட்ஸை. ஏதாவது பண்ணி நம்மள பார்த்துக்கணும். அப்போதான் they'll get confident அப்படின்றதுக்காக நான் இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்தப்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் நான் பேசிக்காக நிறைய எடிட் பண்ணுவேன். ஸோ நிறைய குட்டி குட்டி வீடியோஸ், வெட்டிங் வீடியோஸ் எடிட் பண்ணுறது இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஐ டூ ஆட் எடிட் பண்ணுறது. ஒன்ஸ் சினிமாக்குள்ள வந்துட்டா சினிமா நம்மள ஒரு பாதையில கூட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நிறைய வேலை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு சினிமா. அந்த மாதிரி பல வேலைகள் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சர்வே பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் படம் பண்ணதுக்கு அப்புறம் தேவர் லைக் ஓகே, படம் பண்ணிட்டான், உண்மைதான் சொல்லியிருக்கான் போல இப்போ சொல்லிட்டு வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஆனா வீட்ல உங்களை டிபெண்ட் பண்ணி இல்ல ப்ரோ, லைக் அந்த மாதிரி இருந்துச்சா? நீங்க இல்ல அதுலதான் ஐ எம் வெரி லக்கி. லைக் அப்பா அம்மா என்ன டிபெண்ட் பண்ணி இல்ல. ஸோ அதனால நம்மளும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது லைக் அப்படின்றதுல அதான் அது எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல. எனக்கு ஐ எம் லக்கி, அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. என்ன மட்டுமே பார்த்துக்கிட்டா போதுன்ற ஸ்பேஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ யா ஐ எம் லக்கி அதுல. சூப்பர் ப்ரோ. அண்ட் நம்ம நிறைய படங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி படங்கள் நம்ம பண்ணும்பா, எப்படி எடுத்திருக்காங்க, நம்ம எடுக்கிறப்போ இந்த மாதிரி இருக்கணும் அப்படி நீங்க பார்த்து வியந்த படங்கள்? எனக்கு நான் எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி 7G என்னோட எவர் ஃபேவரெட்டு. ஸோ சினிமாவுக்கு வந்தது காரணமும் அந்த படம் பார்த்தது தான். பார்க்கலன்னு தெரியல. ஸோ அதான் 7G தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைமில் எனக்கு அதான் கிரீஷ் ஏடியோட ஒர்க்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது பிரேமலுவாகட்டும், தண்ணீர் மற்ற தினங்களாகட்டும், லைக் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப கேண்டிடாக இருக்கும். லைக் அந்த கேரக்டர்ஸ்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸோடய நமக்கு வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிரீஷ் ஏடியோட படங்களில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப கேண்டிடாக ஒரு ஃபில்ம் மேக்கிங், அவரோட ஸ்டைல் ரொம்ப கேண்டிடாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ படம் முடிச்சு சக்ஸஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களோட ஹாப்பினஸை நீங்கள் ஷேர் பண்ண பர்சன் யாராக இருந்தாங்க? ஃபஸ்ட்டு என் டீமு, என்னோட டைரக்ஷன் டீம் ஆப்வியஸ்லி. ஏன்னா அவங்க தான் லைக் நமக்கு எல்லாமே. நான்லாம் படம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆஃபீஸ் அப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப இமீடியட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அனஸ்வரா டேட்டு ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அதனால எங்களுக்கு டைம் இல்லை. டக்குன்னு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ப்ரோ வீட்டுக்கு வாங்க ப்ரோ, படம் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னப்ப எதுவுமே கேட்கல. என்கிட்ட எவ்வளோ சம்பளம், ஏது ப்ரொடக்ஷன் எதுவுமே கேட்கல. எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து உட்காந்து வேலையை ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம். ஸோ அந்த மாதிரி லைக் அவங்களுக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் என்னோட ஹாப்பினஸை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன்னா அது நம்ம டீமோட தான். ஸோ மற்றபடி அதான் சுற்றி இருக்கிற எல்லாரோடையும் ஆப்வியஸ்லி ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால எனக்கும் ரொம்ப ஹாப்பி. நம்மளை நம்பி நமக்காக பணம் போட்டவங்க சந்தோஷன்றது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இல்லை. ஸோ அந்த ப்ளஸ் மோரல் லைக் பணத்தைன்றதை தாண்டி லைக் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி அவங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஹாப்பி. அண்டு இங்கே எல்லாருக்குமே இப்போ அபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் ஆஸ் அ ஹீரோவா. ஸோ இது ஜெயிச்சதில் அதுவும் சந்தோஷம். அனஸ்வரா தமிழில் வந்து ஒரு பெரிய கேரக்டர், சந்தோஷம். அண்ட் காவியா
எல்லாம் கொண்டாடுறாங்க Yes. அந்த ஒரு சீன் எல்லாம் கல்ட் கிளாசிக்லாம் சொல்றாங்க. எனக்கே கூச்சமா இருக்கு. ஏய், என்னடா என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாப்பினஸை ஷேர் பண்ணணும்னா எல்லாரோடையுமே ஷேர் பண்ணணும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு இது முதல் ஒர்க்கா இருக்கு. ஸோ அதனால நாங்க எல்லாமே வெரி ஹாப்பி. கமிங் பேக் டு யுவர் ப்ரொடியூசர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம் அவங்க. ஸோ அவங்க ஒரு டேரக்டரும் இருக்கனால நீங்கள் எடுக்கிறப்போ ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஏதாச்சும் அவங்க சைட்லேருந்து ஒரு இன்புட்ஸ் இது கொஞ்சம் இப்படி பண்ணலாமா அந்த மாதிரி? இல்ல ஃபர்ஸ்ட் நான் மகேஷ் நாட்ட கதை சொல்லிட்டு மகேஷ் என்ன சௌந்தர்யா மேம்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. மகேஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மேம்கிட்ட போறேன். மேம்கிட்ட கதை சொல்லும்போது இன்டர்வல்லே மேம் சொல்லிட்டாங்க முதல்ல இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் என்ன அப்ரிஷியேட் பண்ணது அசின் இதுல அந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல வர அந்த லவ் சொன்னப்ப இது ரொம்ப புதுசா இருக்கு மதன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல கதை நான் கேட்டு. ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து டக்குன்னு ஒரு பொண்ணோட லவ் சொல்றீங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா அந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் மதன் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருங்க, எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அப்படின்னாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எந்த விதத்துலயுமே என்கிட்ட இதை இப்படி பண்ணு இது இப்படி பண்ணு அப்படி சொன்னதே கிடையாது. நீ ட்ரூவா கிரவுண்டடா ஒரு கதை சொல்லியிருக்க, இந்த கதையை நீ அப்படியே எடுத்துக்கூட அது போதும், இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்கிட்ட அடிக்கடி நீங்க எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர. ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைக்கிறதுலாம் அபூர்வம் தான். அங்கேயும் நான் லக்கின்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃபர்ஸ்ட் படம் இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாமே நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும். பட்ஜெட் கன்ஸ்டெயின் பண்ண சொல்லுவாங்க, இதுக்கு இது போதும், அவங்களே ஒன்று சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாம நினைச்சதை எடுத்திருக்கீங்க. லைக் எப்படி ப்ரோ அந்த பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணீங்க ப்ரோ? பிளானிங்ல எப்படி இருந்துச்சு? பட்ஜெட் வந்து மினிமலா இருக்கணுமா இல்ல வந்து இல்ல மார்க்கெட் அந்த மாதிரி யோசிச்சு அப்படி பண்ணீங்களா? எப்படி பிளானிங் இருந்துச்சு? இந்த கதை வந்து ஒரு சின்ன கதை தான். பிளஸ் இது ஒரு சின்ன படமா தான் பண்ண போறோம். ஏன்னா எல்லாமே as in debutancy எல்லா விஷயங்களும் சரி. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்துக்கான பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த படம்னாலுமே ஒரு பெரிய எந்த படத்தையும் ஒரு 5 கோடிக்கும் பண்ணலாம், 10 கோடிக்கும் பண்ணலாம், 20 கோடிக்கும் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த படத்துக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு, இந்த படத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்றத பொறுத்து தான் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். தட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ அந்த பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள தேவையான எல்லா விஷயங்களுமே பண்ணோம். எங்கேயுமே லைக் சுருக்கிக்கல, எங்கேயுமே ஓவர் பெருசாகவும் ஆக்கிக்கல. இதுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கரெக்டாக பண்ணோம். சூப்பர். லாபம் எடுத்து நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்ல விஷயம் தான். நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ்ல வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இட்ஸ் நாட் ஜோக் பிரதர், இட்ஸ் நாட் ஈஸின்ற மாதிரி வந்து எப்பயுமே நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லலாம் படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் எப்படி ரன் ஆகுதோ அப்போதான் வந்து புது படங்களுக்கு எல்லாமே அப்போ ஏற்றுப்பாங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே வாங்கிட்டாங்க. ஸ்டார் விஜய் வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ 10 daysல 25 crores. எப்படி இருக்கு சொல்லுங்க. அதான் இந்த நம்பர்ஸ் நிறைய கலெக்ட் பண்றது சந்தோஷமா தான் இருக்கு. பட் அதை தாண்டி அதான் அகைன் சொல்றேன்ல, ஆஸ் அ ஃபில்ம் மேக்கரா நம்ம உள்ள வரப்ப ஒரு நல்ல படம் கொடுக்கணும். ஆடியன்ஸ் அவங்க கொடுக்குற ஒரு 180 ரூபாய்க்கோ 190 ரூபாய்க்கோ அவங்களை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுதான் முக்கியம். நமக்கு 100 கோடி வருது, 20 கோடி வருது, 30 கோடி வருதுன்றதெல்லாம் ஆடியன்ஸ் பிரச்சனையே கிடையாது. அவங்க கொடுக்குற காசுக்கு அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணுன்றது தான் ஐடியலான நோக்கம். ஸோ அது கிடைச்சிருச்சு, அது வந்து திருப்தி ஆயிட்டாங்க. ஏன்னா அது திருப்தி ஆயிட்டு அவங்க மறுபடியும் ஒரு 200 ரூபா கொடுத்து பாக்குறதுக்கு தயாராகிறாங்கன்றப்ப அதுதான் சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அதை தாண்டி ஒரு நம்பர்ஸ் கலெக்ட் பண்றது அதனாலதான் அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த கதைகள் சொல்றதுக்கான ஸ்பேஸும் நமக்கு கிடைக்கும், ப்ரொடியூசருக்கும் ஒரு சின்ன படங்கள் பண்றதுக்கான மோட்டிவேஷனும் கிடைக்கும். ஸோ அந்த விதத்துல லைக் ஆஸ் ஒரு ரைட்டர் டைரக்டரா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது எந்த அளவு சந்தோஷமோ அந்த மாதிரி மக்கள் இதை கொண்டாடி இன்னும் நிறைய காசு கொடுக்கறது, அடுத்தடுத்த கதைகள் சொல்றதுக்கான ஸ்பேஸை இன்னும் ஒய்டரா ஓப்பன் பண்ணுதுன்ற விதத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரைட்டரா வித் லவ் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்க டவுட் பண்ண விஷயம், இந்த படம் எழுதிட்டு ஒரு இடத்துல ரொம்ப டவுட்டா இருக்கு, இது எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுமா, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணது ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த படம் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு? இல்ல அதான் நான் எழுதிட்டு எப்பொழுதுமே நம்ம ஃபீட்பேக்காக ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவோம். அவங்களாம் நம்மள்ட்ட ஏதாவது டவுட், ஏன்னா நம்ம எழுதும் போது நமக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட தானே எழுதுறோம். அதுவும் என்னோட ரைட்டிங் ஃப்ளோ, நான் என் ஃப்ளோ தான் பிலீவ் பண்ணுவேன். லைக் இங்க இது வந்தே ஆகணும்னு எழுத மாட்டேன், அப்படியே ரைட்டிங் ஃப்ளோல தான் எழுதுவேன். ஸோ இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க சொல்றது தான் எனக்கு ஜென்யூன் ஃபீட்பேக்கா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பெருசா யாரும் எந்த டவுட்டும் கேட்கல, அதனால எனக்கும் வரல. நீங்க கேட்கும் போதெல்லாம் இப்பதான் நான் யோசிக்கிறேன், நமக்கு அப்படி எதுவும் தோணுச்சான்னு. ஆக்சுவலி தோணல. அண்ட் படம் எழுதி முடிச்ச அப்புறமேட்டு வந்து சில பேர் சொல்லுவாங்க, எப்பயுமே ஒரு ரைட்டருக்கு டேரக்டருக்கு வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தோணுமா? அது எப்படி தோணும்? படம் பாக்குறப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். எனக்கு எல்லா சீனுமே தோணுதுங்க. என்னங்க சொல்றீங்க? எல்லா சீனுமே நான் ஸ்பாட் எடிட்டே மோஸ்ட்லி அதனாலதான் பார்க்க மாட்டேன். ஸ்பாட் எடிட் இருக்கும், நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஸ்பாட் ரொம்ப ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா பார்ப்பேனே தவிர மோஸ்ட்லி 98% நான் பார்க்க மாட்டேன். அது என்னன்னா லைக் ஸ்பாட் எடிட் பார்த்தா லைக்
அங்கேயே ஏச்சா இங்க வேற ஒண்ணு பண்ணிருக்கலாமே, ஏச்சா இங்க இது இப்படி எடுத்திருக்கலாமே, லைக் அடுத்த சீன் பாக்குறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மள. ஸோ அதனால நான் எடிட்டுமே சரி, எடிட்டும் பார்க்க மாட்டேன், ஸ்பாட்டும் பார்க்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எடிட்டரோடய போய் உட்காந்தேன். ஏன்னா நம்ம அதை பார்த்துட்டோம்னா லைக் அந்த சீனுக்குள்ள ஸ்டக்கப் ஆயிடுவோம்னா எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அது அந்த மாதிரி ஆஃப்டர் எடிட்ல உட்காரும்போது தான் நிறைய தோணும். அந்த மாதிரி எடிட்லாம் திட்டுவாரு, ப்ரோ என்ன ப்ரோ ஒரே ஷார்ட்டா எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ப்ரோ அங்க ஃபீல் பண்ணும்போது ஒரு ஷார்ட் போதும்னு தோணுச்சு ப்ரோ அப்படின்னு. ப்ரோ இப்ப கட் பண்ணும் ப்ரோ, ட்ரிம் பண்றதுக்கு ஷார்ட்டுக்கு எங்க போடுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தோணுச்சா இங்க ஒரு க்ளோஸ் எடுத்திருக்கலாமே, இங்க ஒண்ணு இப்படி எடுத்திருக்கலாமே அப்படின்லாம் தோணும். பட் அதனாலதான் அது முன்னாடியே தோணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் லேட்டா பாக்குறேன். இந்த டைம் இதுக்கு அப்ப என்ன மனசுல தோணுதோ அதை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் எடிட்ல கஷ்டப்பட்டுக்கலாம், வருத்தப்பட்டுக்கலாம் முன்னாடியே. ஸோ அதுதான் என்ன ரைட்டராக நம்ம எழுதுறப்போ ஃபீல் நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம். இங்கே 2 பேர் இருக்காங்க, இந்த ஒயிட்ல இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, ஆடியன்ஸ் பார்க்குறப்போ அவங்க இந்த அளவுக்கு இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று எழுதிடுவோம். எடிட் டேபிளில் போகிறப்ப தான் வந்து கட் பண்ணுறப்ப எடிட்டர் தான் ஐயோ இப்போ எப்படி நான் கட் பண்ணுவேன், இப்படி போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப லென்த்தாக இருக்கீங்க, கட் பண்ணி இன்செர்ட் பண்ணி உள்ளே போகலாமே அப்படின்லாம் தோணும். ஸோ அது நீங்கள் எப்படி பார்த்தீங்க ப்ரோ? லைக் வந்து நீங்கள் அதை நினச்சிருந்தா ஸ்பாட்லேயே ஏதாச்சும் மாற்றிருக்கலாம். மோஸ்ட்லி என்ன பண்ணோம் இந்த படத்துக்கு நாங்க நான் டிஓபி ஸ்ரேயாஸ் அண்ணா ஒரு கிராமர் ஒன்று செட் பண்ணிட்டோம் படத்துக்கு. இந்த மாதிரி தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லா ஷாட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கதவுக்கு வெளியே வச்சிருப்போம், இல்லை ஜன்னலுக்கு வெளியே வச்சிருப்போம், இல்லை சஜஷன்ஸ்ல வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா அந்த வேர்ல்டு வந்து 2 பேரோட நரேட்டிவ், அது 2 பேர் கதை சொல்றாங்க. ஸோ அந்த கதை அவங்க சொல்லும்போது அஸ் அன் ஆடியன்ஸை நம்மளும் ஒளிஞ்சு நின்று அந்த கதையை பார்க்கணும். அப்படிதான் பிளான் பண்ணி ஷூட் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஹாஃப்லயுமே அந்த மாதிரி எவ்ரி சீனுக்கு ஒரு கிராமர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு கிராமர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 40 ஃபீட் கிரேன் ஷாட் ஒரு 3 ஷாட் தான் வச்சோம். ஸோ எனக்கு சும்மா கிரேன் ஷாட் எடுக்கிறதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. மோஸ்ட்லி படம் ஃபுல்லாக ஐ லெவல் மட்டும் தான் எடுத்திருப்போம். அந்த கிரேன் ஷாட் எப்படி இருக்கும்னா ஆனுவல் டே முடிச்சுட்டு அபி தனியா நடந்து போறப்போ ஒரு 40 ஃபீட் கிரேன் ஷாட் மேல போகும். அப்புறம் இன்டர்வல் பாயிண்ட்ல சத்யா மோனிஷாவை துரத்திட்டு போறப்போ ஒரு 40 ஃபீட் கிரேன் ஷாட் வச்சிருப்போம். அப்புறம் கிளைமேக்ஸ்ல 2 பேர் சேர்ந்து நடந்து போறப்போ ஒரு 40 ஃபீட் கிரேன் ஷாட். ஸோ இதுக்கு என்னன்னா இது சும்மா இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு கிராமர் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கிரேன் ஷாட்ல அபி தனியா நடந்து போவாங்க லவ் ஃபெயிலியர்ல. 2வது கிரேன் ஷாட்ல அந்த பொண்ணை பின்னாடி துரத்திட்டு போவாங்க, எங்க நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க, லாங்கிங் ஃபார் லவ்வா துரத்திட்டு போவான். கிளைமேக்ஸ்ல 2 பேர் சேர்ந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்தாலுமே இந்த ஷார்ட்டை நான் 3 தடவை ரிப்பீட் பண்றேன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி இருந்தா அது என்ன எக்ஸைட் பண்ணும், இதுக்கு லாஜிக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல, என்ன அதை எக்ஸைட் பண்ணுச்சு. ஸோ அதனால நாங்க இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணி தான் படம் ஃபுல்லாவே எடுத்தோம். நைஸ். இது நிறைய ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பார்க்குறப்போ அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க, ஒன்று புரிஞ்சுப்பாங்க. ஒரு டேரக்டருக்கா உங்களுக்கு ஒரு டச் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எப்படி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னீங்களா இந்த 3 ஷாட் கிரெயின்ல வந்து தனியா போறது, துரத்திட்டு போறது, ஒன்னா போறது, இந்த மாதிரி வேற என்ன ப்ரோ இருக்கு சொல்றப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு எங்களுக்கு கேட்கறப்போ. நீங்க ஒரு கிராமர்ல யோசிச்சு பண்றப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய பண்ணிருக்கேன். இப்போ அனிஷா சீன்லாமும் அப்படிதான் பண்ணோம். சத்யா அனிஷா மீட் பண்ண போற சீன்ல இவங்க 2 பேர் கம்பைன் பண்ணக்கூடாது ஒரு ஷாட்லயுமே. ஏன்னா they are not meant to be together. இதுக்கப்புறம் அவங்க சேர போறது கிடையாது. அதனால 2 பேரையும் ஒரே ஷாட்ல கம்போஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த சீன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அபியை தனியா கம்போஸ் பண்ணிருப்போம், அனிஷாவை தனியா கம்போஸ் பண்ணிருப்போம். அனஸ்வராவும் உள்ள இருக்கும்போது காம்பினேஷன் இருக்கும். இவங்க 2 பேரும் தனியா இருக்காங்கன்னா நீங்க அந்த சீன் ஃபுல்லாவே இவங்க 2 பேரை மட்டும் ஒரே ஃப்ரேம்ல பார்க்கவே மாட்டோம். வைட் இருக்காது, க்ளோஸ் 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருக்க மாட்டாங்க. சஜஷன் கூட வச்சிருக்க மாட்டோம். க்ளோஸ் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி எடுத்தோம். இப்படி ஒரு கிராமர் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்றது, இது சைக்கலாஜிக்கலா ப்ளே பண்ணும் பாக்குற ஆடியன்ஸுக்கு. இதெல்லாம் சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். இந்த மாதிரிதான் மோனிஷா வந்து பாலாஜி மீட் பண்ண போற சீனுக்கும் இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணோம். பண்ணிட்டு எங்க அவனுக்கு கிளாரிட்டி கொடுக்குறாளோ அங்கதான் 2 ஷாட் வச்சிருப்போம். அது வரைக்கும் தனியாவே தான் ட்ரீட் பண்ணோம். தனியா ட்ரீட் பண்ணிருப்போம், இல்ல தள்ளி இருப்பா இங்க இருப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராமர், ஏன்னா லைக் நம்ம ஷூட் பண்ணும்போது நம்மள ஒரு விஷயம் எக்ஸைட் புரியுது. ஸோ அதுக்காக தான், அதனாலதான் இது எவிடென்ட்டா தெரியணும்லாம் இது அவசியம். ஏன்னா நம்ம ஒரு பர்சனல் ஒரு சாட்டிஸ்ஃபைக்காக நம்ம இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம், இது நல்லா இருக்குன்றதுக்காக எனக்கே கேட்குறப்ப எக்ஸைட்டா இருக்கு, ஆமா இல்ல இப்படி இல்ல இது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளே பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணும். 100% அதை பிலீவ் பண்றேன். ஏன்னா நிறைய சினிமாக்கள் பாக்குறப்ப ஒவ்வொரு சினிமாக்கள் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு தாக்கம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். லைக் த வே அவங்க ஸ்டேஜ் பண்ணி இருக்கிறது, அந்த சீனை எடுத்திருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒரு இமோஷனை கனெக்ட் பண்ண வைக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பண்ணும் தான் ஐ டூ பிலீவ். எனக்கு மேபி இந்த மாதிரியா ஸ்டேஜ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ல எடுத்தனாலதானோ என்னமோ இந்த சீன் இவ்வளவு கொண்டாடப்பட்டு இருக்கலாம்னு கூட எனக்கு தோணுது. மேபி இருக்கலாம். ஏன்னா இதை நான் நார்மலா சஜஷன் அப்படின்னு எடுத்துருந்துருக்கலாம்.
பட் தெரியல, இது பண்ணது இன்னும் ஒரு மேஜிக்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம், அது கூட ஒரு சக்ஸஸ்க்கான ரீசனா. அண்ட் ஸ்டார்டிங்கில் கூட படம் ஓப்பன் பண்ணோடனே வந்து நிறைய ஷார்ட்ஸ் வித்தியாசமாக இருந்துச்சு. டாப் ஆங்கிள் போயிருப்பீங்க, கிச்சன் அபி உள்ள வந்தோடனே கிச்சன் டாப் ஆங்கிள் கொஞ்சம் யூஸ்வலாக இல்லாமல் அன்யூஸ்வலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் எதனால ப்ரோ? அதான் இப்போ படம் ஃபுல்லாகவே ஒரு ஹை லெவல் கதை தான் சொல்லணும்னு நினச்சிட்டோம். ஹை லெவல்லையே கதை சொல்லலாம், ரொம்ப மினிமலாக தான் இந்த மாதிரி டாப் ஷாட் கிரீன் ஷாட்லாம் அதுக்குன்னு ஒரு கிராமர் ஒன்று வச்சுக்கிட்டா மட்டுமே வச்சிருந்தோம். இது என்னன்னா ஒரு போரிங்கான ஒரு பர்சன், நாட் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனோட லைஃபை காட்ட போகிறோம். ஸோ அப்படின்றப்ப லைக் அவனோட வேர்ல்டை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஏந்திரிக்கிறதுனால அவனோட வேர்ல்டு ரூம்ல தனியா இருக்கான், அவனோட கிச்சனு. ஸோ இந்த மாதிரி லைக் அவன் வாழ்ற ஒரு இடத்துல தனியா இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படின்ற ஒரு வேர்ல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவனோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸ்ரேயாஸ் அண்ணாவோட சொல்லும்போது பிளான் பண்ணோம். ஸோ அதனாலதான் அந்த ஒரு 2 ஷாட் அவனோட வேர்ல்டை மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹை லெவல் தான் கதை. அந்த மாதிரி தான் யோசிச்சோம். சூப்பர். அண்ட் படத்துல வந்து அபிஷன் வந்து நீங்க சத்யா வந்து ஒரு டிசைனரா சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் டிசைனரை எங்கேயுமே காட்டலையே, எதனால? அதாங்க கதைக்கு தேவைப்படல, ஸ்பேஸ் எங்கேயுமே தேவைப்படல. அதான் அவனோட வேர்ல்டை காட்டும் போது அந்த வேர்ல்டுல அவன் என்ன வேலை பாக்குறான்ற மாதிரியான விஷயங்கள் காட்டியிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதை ஆரம்பிச்சு இவங்க 2 பேர் டிராவல் பண்ண போறாங்க, வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இவன் ஆப்வியஸ்லி லீவ் போட்டிருப்பான், ஒரு வாரம் லீவ் போட்டு இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். ஒரு வாரத்துல தான் கதை முடிஞ்சிருது. புரியுது. ஸோ இன்டீரியர் டிசைனர்ன்றப்போ அவர் இல்லை ஒரு இன்டீரியர் டிசைனர். அதனாலதான் அவனோட வீடு அதான் சொல்லியிருப்பாங்க, வீடு நல்ல டிசைனர்ன்றது காட்டிட்டே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடே ஒரு மாதிரி அழகா பிரிக்ஸ் எல்லாம் வச்சு நாங்களே தான் எக்ஸைட் ஆனோம். அலைப்பாதைக்கு அப்புறம் பிரிக் வச்ச வீடு நம்ம தாண்டா அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஒரு இன்டீரியர் டிசைனர். ஸோ அது பெருசா இன்டீரியர் டிசைனர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாரு. லைக் டிசைனிங் வந்து ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஓகே கொஞ்சம் கார்பரேட்ல டிசைனர்ஸா ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. தே லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், டிசைன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் கண்ணில் பார்த்து தான் வச்சிருக்கேன், யோசிச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் டைம் லைனை வந்து எங்கேயுமே ஸ்பூன் ஃபீட் பண்ணல. லைக் வந்து ப்ரெசென்ட்ல காட்டுறப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ன்றப்போ இந்த ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சு. 1.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த ஜென்ரேஷன் கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஃபிளாஷ்பேக் போகிறப்போ நீங்கள் அங்கேயும் டேட் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அவங்க யூஸ் பண்ணுற விஷயமாகட்டும், அங்கே அவங்க பண்ணுற இந்த ஃப்ளேம்ஸ் மேட்டர் ஆகட்டும், அது எல்லாமே ஓகே, இது 90s நடக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கால் எல்லாமே வந்து எப்படி டிசைட் பண்ணீங்க? இது 90s ஒரு மாதிரி 2010-11 பீரியட்ல நடக்கிற மாதிரி தான் ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால தான் அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மாதிரி டைப் பேட் ஃபோன் காட்டியிருப்போம். 90s அந்த ஃபோன்லாம் அந்த 90s கிட்ஸ்ன்ற 90s கிட்ஸ் அப்படி சொல்றேன். அவங்க 90s கிட்ஸ்ன்றது சொல்றேன். கரெக்ட்டா தான் அவங்க 90s கிட்ஸ். அதனால தான் Facebookல தான். சோ இந்த மாதிரி அந்த இதுல அந்த கார்டுல ரீசார்ஜ் கார்டு அதுதான் சொல்றேன். அதான் எவிடென்ட்டா எங்கேயும் காட்டாம இந்த மாதிரி அந்த வேர்ல்டு. ஏன்னா இது நான் எக்ஸாக்ட்டா 10-11 இல்ல 11-12-13 இந்த மாதிரி நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பல. அதனால இந்த ஒரு பீரியட்ல இருக்கிற சின்ன இந்த மாதிரி விஷயங்களை காட்டி இது எந்த வேர்ல்டா புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. ஆனா அந்த ஒரு காலகட்டம் 90s கிட்ஸுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்றது போதுமானதா பட்டுச்சு. ஏன்னா ரெண்டுமே நரேட்டிவ் தான், இதுல டூ மச் ஆஃப் டீடைலிங் தேவையில்லையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா, நீங்க டீடைலிங் நிறைய இடத்துல பண்ணல, ஆனா எங்களுக்கு புரிஞ்சது. ஆனா அந்த லெவல் ஆஃப் மினிமலா தான் பண்ணிருந்தீங்க டீடைலிங். நைஸ். ஏன்னா வந்து 2011-10 போனா அந்த வருஷத்துல படிச்சவங்க மட்டும்தான் மேபி கனெக்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கலாம். இது நீங்க அந்த ஒரு சிஸ்டம் வச்சனால அந்த கீபேட் போன் ஆகட்டும், அந்த ரீசார்ஜ் கார்டு அதெல்லாம் பாக்குறப்போ நானும் இப்படி பண்ணிருக்கேன். கரெக்ட். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கனெக்ட் ஆச்சு. எக்ஸாக்ட்டா. சூப்பர். அண்ட் ஃப்ளேம்ஸ் விஷயம் வந்து இந்த பேருக்காகவே எம் வரணுன்றதுக்காகவே அந்த பேர் வச்சிங்களா? அந்த கவுண்ட் வரணும்ல. ஆமா, இல்ல ஃபர்ஸ்ட் சத்யான் பேர் வச்சுட்டோம், மோனிஷான் பேர் வச்சுட்டோம். அதான் அந்த எம் வரணும்ன்றதுக்காக தான் அந்த சத்ய சீலன் இதெல்லாம் ஐயோ ஃப்ளேம்ஸ் என்னடா வர மாட்டேங்குது சொல்லி ஓகே சேர்த்து பண்ணதான். அதெல்லாம் அதுக்கு ஒரு லாஜிக் வேணும்னு தான். ஆனா பேர் சத்யான் இருந்தது, மோனிஷான் இந்த சர்நேம் ஆட் பண்ணதெல்லாம் அந்த ஃப்ளேம்ஸ்க்காக தான். ஓகே, இந்த மோனிஷா மாங்க்ன்ற விஷயம், அதுக்கப்புறம் சத்ய சீலன்ற எல்லாமே இந்த ஃப்ளேம்ஸ்க்காக தானா? ஆமா, மோனிஷா மாங்க் ஆக்சுவலி இருந்துச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல மோனிஷா மாங்க்னு வைக்கலாம்னு இருந்தோம். ஏன்னா அது போட்டு பார்த்தா இனிமே தப்பா தான் வரும், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ கரெக்டா வரணுன்றதுக்காக சீலன் ஆட் பண்ணோம். சீலன் ஆட் பண்ணிட்டா மோனிஷா சத்ய சீலன் கரெக்டா வந்துச்சு. சரி, அதனால கன்ஃபியூஸ் வேணாம், இப்படியா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, நாங்க படம் பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா மோனிஷா மாங்க் எங்க அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் கடைசியில சொல்லியிருப்பாங்களா. ஸோ அது போட்டா கரெக்டா வருமோ அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா படம் முடிச்சுட்டு நீங்க வந்து சத்ய சீலன் மோனிஷான்னு வச்சு மேரேஜ் வந்தப்போ ஓ ஆமால இப்படி இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அந்த விஷயம்? இல்ல மாங்க் அவன் என்னன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேரு மோனிஷா மாங்க். இந்த பைத்தியம் என்ன பண்ணிருப்பான், மோனிஷா மாங்க்னு போட்டு பண்ணிருப்பான். அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து பாலாஜி கொடுக்குறப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவன் மாங்க ரவுண்ட் பண்ணி கொஸ்டின் போட்டிருப்பா.
கீழே வந்து மாமா பேர் மாங்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது என்னன்னா மாங்க்ன்றது தான் அவன் குடும்ப பேர் நினைச்சிட்டு பண்ணியிருக்கான். ஸோ அதுக்குதான் பலர்னு கன்னத்துல அரைஞ்சோன்னு நடக்கும். ஸோ அந்த மாங்க் இல்லாம நீ இதை போட்டு பார்த்துருந்தா கரெக்டா வந்திருக்குடா, திஸ் இஸ் யுவர் டெஸ்டினி அப்படின்றது ஐடியா. நைஸ் நைஸ். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் பார்க்குறப்போ. அண்டு எங்களுக்கு பார்க்குறப்போ தெரிஞ்சிடும் கடைசியில் இவங்க 2 பேர் தான் சேர போகிறாங்கன்னு. ஆனால் மறுபடியும் ஒரு பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா, இவ்வளோ ட்ரூவாக இருக்கப்போ பாலாஜி வந்து ஒருவேளை இவங்க சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் வருது. ஸோ ஒரு ரைட்டராக டேரக்டராக நீங்கள் வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இதை அணுகுனீங்க? கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட ஆடியன்ஸ் வந்து பாலாஜியை கொஞ்சம் அவர் பக்கம் போயிட்டா இவங்க சேர்ந்து நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் ஆயிரும். ஸோ அந்த இதை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இல்ல அதான் நான் அதுல ரொம்ப கான்சியஸா இருந்தோம். பாலாஜி வந்து ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான். பொதுவா அந்த பசங்களோட ஒரு ஜெனரிக்கான புத்தி இருக்கு இந்த மாதிரி. இவ வேற லவ் எல்லாம் சொல்லிட்டா, அதனால அவன் வேற ஃபோன் பண்ணி நான் இவ்வளவு வருஷமா லவ் பண்றேன்னா இவனா நினைச்சுப்பான், இவ்வளவு வருஷம் லவ் பண்றாங்க, நம்மளாம் யாரு நேத்து வந்தவன். அது மட்டும் இல்லாம இவனா ஒண்ணு ஜட்ஜ் பண்ணிப்பான். அவ்வளவுதான், மறுபடியும் அவன் லவ் பண்றான்னு தெரிஞ்சா அவனோட போயிருவாங்க, என்னதான் இருந்தாலும் அதுதான் உண்மை காதல்னு இவனா ஒண்ணு ஃபீல் பண்ணிக்கிறானே தவிர, நான் இதுல கான்சியஸா இருந்தேன்னா அவன் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான் பாலாஜின்றவன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பயந்துகிட்டு நீ இப்படியே இருக்க. சோ இதனால மோனிஷாக்கு அவன் மேல லவ் வந்துடக்கூடாது, வரவும் வராது. ஆக்சுவலி மோனிஷா அதான் தெளிவா அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அப்ப பிடிச்சிருந்துச்சு, லைக் அதுக்காக இப்ப எனக்கு பிடிச்சிருக்கும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என் லைஃப்ல நிறைய லவ் வந்துச்சு, நீ என்ன இன்னும் ஸ்டக்கப்பா இப்படி நிக்கிற, தயவு செஞ்சு மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்த சைல்டிஷா இருக்கு. நான் சொல்றது ஒரு மாதிரி இருந்தாலும் சைல்டிஷா இருக்கு. அதுவுமே ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு சொல்லுவா. ஏன்னா அது வரைக்குமே படத்துல அந்த ஒரு மீட்டர்ல எங்கேயுமே பேசிக்க மாட்டா, ஒரு சின்ன ஹெசிடேஷனோட தான் சொல்லுவா. ஏன்னா she wants him to move on. என்னடா இப்படி ஸ்டக்கப் ஆயிருக்க, இதெல்லாம் கிடையாது, ஒழுங்கா அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கிளாரிட்டி அவன்கிட்ட கொடுத்து அவன் கிளாரிஃபை ஆகுறான்றது தான் எனக்கு பாலாஜி ஆர்க்கோட எண்டா பட்டுச்சு. சோ நம்மளால அவன் தனியா ஒண்ணு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், அதனாலதான் வந்து அடி வாங்குவான். கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேல நீ நான் புரிஞ்சுப்பல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ரைட்டிங்ல அதுல கான்சியஸா இருந்தேன். எங்கேயுமே பாலாஜி என்னுடைய லைஃப் வந்து க்ளோரிஃபை பண்ணிடக்கூடாதுன்னு இருந்தேன். லைக் சொல்லாமையே இப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தாண்டா உண்மையான காதல், பியூரான காதல்லாம் கிடையாது அது முதல்ல. அதனால அந்த விஷயத்த க்ளோரிஃபை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம். அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைச்சோம். அது மோனிஷா மூலியமா அதை கிளாரிட்டி. சூப்பர். அண்ட் சத்யாவோட கேரக்டர் பார்க்குறப்போ எனக்கு வந்து ராஜாராணியில் வந்து ஆர்யாவோட கேரக்டர் வந்து அவர் பாட்டு கொண்டு பண்ணிட்டே இருப்பாரு. நீங்கள் சொல்கிறப்ப கூட நயன்தாராவும் கேட்பாங்க, நீ நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேன்ல, என்ன சொல்லுவாருன்னு புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே, அதெல்லாம் வந்துட்டு போச்சு. ஸோ உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா பார்க்குறப்போ? இல்லை சொன்னாங்களா அப்படி? இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபீல் ஆச்சு. எழுதும்போது ஃபீல் ஆகல, எடுக்கும்போது ஃபீல் ஆகல. பட் ஆனா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா தோணுச்சு. ஆர்க்கா பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு, அந்த ஒரு குட்டி சீன்ல அந்த ஒரு டைலாக்ல அதை ஞாபகப்படுத்தி இருக்கலாம். சோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, லைக் அது நல்ல விஷயம் நான் பாக்குறேன். பெரிய ஹிட் படத்துல ஞாபகப்படுத்துறதுனால. அண்ட் தென் ஒரு கேரக்டருக்கும் நீங்க ஒரு விஷயங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டைலாக் கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். உன்னை எப்படி நான் நம்புறதுன்றப்போ அவர் வந்து ஒரு இடத்துல ஒன்று நடந்துட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு சீன் எப்படின்னா வந்து எப்பயுமே வந்து அனிஷா திரும்பி பார்க்குறப்போ இவர் திரும்பிடுவாரு. அண்ட் பஸ்ல வந்து இவங்க திரும்பி பார்க்குறப்போ அவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ அந்த டிரான்சிஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ரைட்டிங்லேயே இருந்துச்சா இல்லை அந்த ஸ்பாட்டா? இது எல்லாமே ரைட்டிங்ல இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. இது எல்லாமே ரைட்டிங்ல இருந்துச்சு. அந்த திரும்பி பார்க்கறது வந்து வேற ஒரு இடத்துல இருந்துச்சு, பஸ்ல இல்லாம அது கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒரு டிஸ்கஷன் அப்ப எடிட்டரோட இன்புட்லாம் அங்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி எடிட்டர் அவரை பற்றியே தனியாக இன்டர்வியூ கொடுக்கலாம், அவர் சூப்பர் எடிட்டர். ஸோ அவரோட இன்புட் தான் இந்த அதே மேட்ரு. ஐடியாவே என்ன இருந்துச்சுன்னா, அவன் திரும்பி ஒவ்வொரு வாட்டி அனிஷா திரும்பி பார்க்கும்போது அவன் பயந்துட்டு திரும்பிடுவான். மோனிஷாவை திரும்பி பார்க்கும்போது ட்ரெயின்ல திரும்பிடுவான் பயந்துட்டு. முறையா அவ திரும்பி பார்க்கும்போது, அதாவது இவனுக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அவ திரும்ப கூடாது அப்படின்றது ஐடியா இதை கிளாஸ் ரூம்ல ஒரு மாதிரி பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் ரீவிசிட் பண்ணுவாங்கல்ல ஸ்கூல, அப்போ வந்து அனிஷா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மோனிஷா வந்து உட்காருவா. அப்ப இவன் பார்த்துட்டு இருப்பான். அப்ப இன்டர்கட்ல அதே இடத்துல திரும்பி அந்த மாதிரி ஒன்று யோசிச்சோம். பட் அதுக்கப்புறம் எடிட்டரோட இன்புட் தான் இது. அது அந்த இடத்துல பிளேஸ் பண்றதோட இந்த க்ளோஷர் கிடைச்சதுக்கு அப்புறம் வச்சா இன்னும் ஹையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இவர் லைக் ஆல் கன்வின்ஸ்ட், ஆமால சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பஸ்ல பிளேஸ் பண்ணி அது ஒரு மாதிரி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே ரைட்டிங்ல இருந்துச்சு. அந்த என்ன பண்றது அது எல்லாமே ரைட்டிங்ல இருந்துச்சு. ஏன்னா அது 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 அப்படிதானே இருக்கும், உன்னை தொட்டு வர்றது. ஏன்னா அவன் எப்படி நான் நம்புறது சொல்ல மாட்டான், எப்படி நான் நம்புறது, எனக்கு என் பொண்ணு கூட ரொம்ப நாள் எப்படி நம்புறது, ஐ லவ் யூ, அந்த ஐ லவ் யூ சொல்றதுக்கு நான் பில்டப் ஒரு 4 இடத்துல கொடுத்தாதான் வரும். இது ரைட்டிங்ல இருக்கப்போ ஆச்சரியமா இருக்கே ப்ரோ. லைக் ஒன்னு எழுதிட்டோம், ஃப்ளோல வரப்போ மறுபடியும் அந்த இடத்துல இங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்றப்போ அந்த இது எடுத்து வருதா இல்ல எப்படி வருதா? இல்ல இது ஃப்ளோல தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோல எழுதும் போது அந்த வேர்ல்டுக்குள்ள ஸ்டக்கான ஆயிடுவோம். அப்ப அதுக்கான பே ஆஃப் தான் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அப்படிதானே நம்ம தரலங்க, அது அப்படிதான் கதை எழுத தெரியும் எனக்கு. லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி டெம்ப்ளேட் மாதிரியே இருந்துச்சு. லைக் வந்து
காமெடி இருக்கு, சீரியஸா இருந்தாலுமே அங்க காமெடி பிளேஸ் ஆகுது. சோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அந்த படம் பண்றப்போ, இல்ல எப்படி அபிஷன்றனால அந்த இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சா? லைக் எப்படி சொல்றது, காமெடி இருக்கு, சீரியஸா இருந்தாலுமே வந்து அடுத்த சீன் கொஞ்சம் காமெடியா ட்ரீட் ஆயிடுது. சோ அப்படி சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ம். இந்த இடத்துல மட்டும் தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ம். இந்த மண்டப சீன்ல மட்டும் தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மத்த ம். எல்லா இடத்துலயுமே மீட்டராவே பாத்தீங்கன்னா, ம். இப்ப இந்த குடிச்சிட்டு பேசுற சீன்லாம் சீரியஸ் சீன் கிடையாது. ஆ, அது ஃபுல்லாவே காமெடி சீன், காமெடியா முடியும். அந்த மண்டப சீன்ல மட்டும் தான் ஒரு சீரியஸா ஒரு Serious-ஆ- ஃபீல் குட்டா போயிட்டு இருக்கிறப்ப எண்ட்ல ஒரு ஆ. காமெடி வரும். மத்தபடி வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அது ஸ்பெஷல். அது அபியோட வே ஆஃப் மேக்கிங். அது நமக்குலாம் வராது. அதுல அபி கிங். அத பண்ணிருவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீன்ல மட்டும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எங்கேயும் நான் அது இருக்காது. I think. காமெடியாவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றேன். அது அங்கேயும் இங்கேயும் ஆ. ரெண்டு இடத்துலயுமே வந்து டூரிஸ்ட் அதான் ஃபேமிலி அந்த அது. காமெடியா நல்லா இருந்துச்சு, இங்கேயும் நல்லா இருந்துச்சு. Yeah. இந்த சீரியஸ் இருந்தாலுமே வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங்ல ரொம்ப கனெக்ட் ஆகி இந்த காமெடியா ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கடைசியில எவ்வளவு சீரியஸ் வந்தாலுமே ஹோல்ட் ஆகிறோம் நம்ம. ஹோல்ட் பட் அதான் எமோஷனும் எங்கேயும் லூஸ் ஆயிடக்கூடாது. ம். அதுலயும் கொஞ்சம் கான்சியஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அந்த ஆனுவல் டேல வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப அந்த வலிக்கு தான் நினைச்சு பாக்குறது எல்லாமே என்னன்னா ஹார்ட் பிரேக் தான். அது நான் ஸ்கூல் ஹார்ட் பிரேக் அதெல்லாம் ரொம்ப குளோரிஃபை பண்ணக்கூடாது. லவ் பண்றதே ஒரு மாதிரி. அந்த இடத்துல நான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். So, அந்த லெவல் ஆஃப் அழகா தான் சிரிச்சா காதல் இல்லையா ஒரு முரட்டு முட்டாள். ஆமா சாங் எல்லாம் அது மாதிரி இருந்துச்சு bro. சிரிச்சா அப்ப காதல் இல்லையா, அப்ப வந்து அது message செல்ஃப் பண்ண- ரியலைசேஷன் சாங் தான். இவனும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கான்ல, அதை பார்த்து சிரிச்சா அது காதல் இல்ல. மனசாட்சி சொல்லும் சிரிச்சாலாம் காதல் இல்ல, கனவு காணாது அப்படின்னு ஒரு ரியலைசேஷனா தான் இதெல்லாம் Okay. பண்ணோம். எங்கேயுமே அதான் அகைன் க்ளோரிஃபை பண்ண வேணாம். உன் மனசு வந்துட்டு பேசிட்டோம் கேளு அந்த மீட்டர். நீங்க அப்படி நினைச்சு க்ளோரிஃபை பண்ண வேணான்னு இருக்கு. ஆனா வந்து சத்யாவோட மனசுல அந்த காதல் விட்டு அவர் வெளியே வரல. இல்ல சத்யா வெளியே வந்துட்டாரு. சத்யா பெருசா இன்ட்ரெஸ்டே காட்ட ஏன்னா மாட்டேன். அப்படி சொல்றோம். ஆனா வந்து அவர் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வச்சிருப்பாரு. இன்ஸ்டாகிராம்ல 2 குழந்தை சோ எல்லாமே இருக்கும். சொல்றப்போ வந்து நான் பெருசா கண்டுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவரு காலேஜ்ல கூட பாத்தீங்கன்னா வந்து அந்த லெவல்லயே வந்து இதோ உண்மையான காதல் ஓகே வந்து எனக்கு யாருக்கும் நான் என்னோட பிரைமை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒர்க் பிளேஸ்லயும் பெருசா நினைச்சிருக்க மாட்டாரு. அவர் அந்த லெவல்லயே தான் வித்தான ஆயிருப்பாரு கடைசி வரைக்கும். கரெக்ட். அதுதான் அதுக்குதான் அந்த டைலாக் வச்சிருப்பேன். என்னன்னா இவனே சொல்லுவான் காலேஜ் டைம்ல அதே நினைச்சு மாட்டேன். அவனுமே ஜஸ்டிஃபை பண்ணுவான். ஆமா. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் எனக்கு காலேஜ் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டோம். yes. பட் ட்ரை பண்ணாமலாம் இல்ல சொல்லுவான். ட்ரை பண்ணாம இல்ல எதுவும் அமையல. அமையல. ஆனா அதுக்கப்புறம் மோனிஷா வந்தா எனக்கு மோனிஷாவை பிடிச்சிரும். மோனிஷா பாலாஜி தேட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவன் தேடவே மாட்டான். இவன் வந்து எப்படி இம்ப்ரெஸ் தவக்கால தொக்கு இதெல்லாம் தான் எழுதிட்டு இருப்பான். சோ இப்படி போயிட்டு இருக்கிறப்ப அகைன் அந்த பொண்ணு ஒன்ஸ் கண்ணுல பார்த்ததுக்கு அப்புறம் பின்னாடி போயிருவோம்லங்க. அது யாரா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அப்ப லவ் பண்ணிருப்பான். திடீர்னு கண்ணு முன்னாடி இருந்தா லைக் அந்த ஒரு மெமரிஸ் எல்லாம் போயிடும். லைக் அந்த மாதிரி தான் ஒரு ஹெவி ஆயிடுமே தவிர அவனுக்கு இஸ் லைக் மூவ் ஆன் ஆன ஒரு கையா தான் நான் அவனை பாக்குறேன். பட் எல்லாருக்குமே சரி என்னதான் மூவ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் லவ் அது லவ்வா இருக்கு. என்ன சொல்றது, அது ஒரு சின்ன மெமரியா, அது ஒரு சந்தோஷமா அவன் மனசுக்குள்ள இருந்துட்டே தானே இருக்கும். So, அந்த மாதிரி தான் நான் அவனை பார்த்தேன். அது அவன் ரொம்ப ஸ்டக்க போலாம் ஆகி அது நம்ம பெருசா காட்டல. ஆனா அது சொல்றப்போ அவ்வளவு டீடைலா வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா போடல அப்படி அதை பண்ணுவாங்கல்ல நம்ம பசங்க அப்பப்போ வரடிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்றாங்க. ஸோ மேபி ஓகே ஓகே. அண்ட் மேபி இப்படி இருந்தா ஏதாச்சும் ஆல்டர்னேட்டா எழுதிருந்தீங்களா? கிளைமேக்ஸ் ஆகட்டும் இல்ல ஏதாச்சும் ஒரு போர்ஷன் வந்து வேற மாதிரி ஆல்டர்னேட்டா ஏதாச்சும் இருந்துச்சா? இல்லை நான் கிளைமேக்ஸ் இனிஷியலா வேற ஒரு கிளைமேக்ஸ் எழுதியிருந்தேன். ஓகே. இந்த கிளைமேக்ஸும் எழுதியிருந்தேன். அந்த கிளைமேக்ஸ் ஒன்று எழுதிட்டேன். அது கொஞ்சம் சீரியஸான ஒரு சீரியஸானா அதுவும் ஃபன்னான கிளைமேக்ஸ் தான். பட் அதுக்கு அந்த அப்பாவோட சீன் வச்சிருப்போம்ல, அப்பாவோட ஆர்க்க தொட்டு ஒன்று கிளைமேக்ஸ் முடிகிற மாதிரி ஒன்று வச்சிருந்தேன். ஓகே. அது ஒன்று எழுதிட்டு ப்ளஸ் இந்த கிளைமேக்ஸ் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ். பட் என்னன்னா ஒரு மாதிரி தியேட்டர் விட்டு போறப்ப இன்னும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி வச்சுட்டு இன்னொரு கிளைமேக்ஸும் இதுவும் ஒன்று எழுதுனேன். இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் அதுல அப்பாவோட ஆர்க் ஒன்று தொட்டு எண்ட் ஆகுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். கடலாம் வச்சுட்டு அந்த மாதிரியா ப்ரோ? கடலாம் வச்சுட்டு இல்ல, அது ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று நடக்கும். இட்ஸ் மோர் லைக் அதான் அந்த கிளைமேக்ஸ் வைக்கணும்னா செகண்ட் ஹாஃப்ல வேற எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீன் இருந்துச்சு. ஓகே. லைக் சொல்ல முடியுமா என்ன இந்த மாதிரி இருந்திருக்கும்? இவன் நல்லா குக் பண்றான்ல ஆக்சுவலி. சோ இவனுடைய பேஷனே இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம். ஓகே. அசன் இவன் ஒரு பயங்கரமா குக் பண்ணக்கூடிய ஒரு ஆளு தான். பட் அப்பா இந்த மாதிரி பண்ணனாலேயே இது பிடிக்காத ஒருத்தனா இதுல ஒரு பேஷன்லெஸ்ஸா இருப்பான். பட் டீப் டவுன் இவன் வந்து ஒரு நல்ல குக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க் வரும். பட் அகெயின் அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கதை சொல்லிட்டோம் 2 பேரோட கதை. செகண்ட் ஆஃப் டூ மச் ஆஃப் டீடைல்ஸ் வச்சு இந்த படம் யார் படம்னே தெரியாத கன்ஃபியூஷனுக்கு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிளைமேக்ஸ் இன்னொரு கிளைமேக்ஸ் எழுதினேன். அந்த கிளைமேக்ஸ் எழுதினப்போ முன்னாடி ஒரு சீனை மட்டும் தூக்க வேண்டியது இருந்துச்சு. அதை தூக்கிட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபிட்டின் பண்ணி பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ஒர்க் ஆச்சு. ஸோ அப்படியே ப்ரொசீட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ்ல நீங்க எழுதினப்போ இவர் வந்து சில காம்படிஷன்லாம் போயிட்டு இன்னும் தன்னுடைய குக்கு வந்து இன்னும் மெருகேற்றிட்டு அதுக்கப்புறம் அப்பா கனெக்ட் ஆகி அப்படி முடிகிற மாதிரி அந்த மாதிரி மோரல் லைக்
ஓகே ஓகே. ஒரு குக்காவே கல்யாணம் ஒத்துக்கிட்டு எல்லாமே ஓகே இல்ல அந்த லெவலுக்குலாம் நம்ம போவேனா. சோ இவனோட பேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு ஸ்பேஸ்க்கு வந்துரும். ஓகே. ஹிஸ் ட்ரூ பேஷன் இஸ் ஆன் குக்கிங் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல வந்து முடியும். அந்த மாதிரி முடிஞ்சு இப்ப இந்த நடந்து போய் பேசிக்கிட்டே போறாங்களே, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே ஓகே. அந்த எல்லாத்தையும் மாறி மாறி ஃபோன் பண்ணி புலம்புறான்ல. சோ அதுக்கு பதிலா மட்டும் வேற ஒரு சின்ன ஆர்க் இருந்துச்சு. அதுக்கு பதிலா இருந்துச்சு. பட் இது எழுதுனப்ப எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னதான் கதையை ஒட்டி இருந்தாலும் இது ஒரு ஃபன்னை கொடுத்துச்சு நமக்கு பயங்கரமா. அது வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் அவ்வளவுதான் முடிஞ்சு 6 மணிக்கு நான் வந்துருங்க அப்படின்ற அதான் நான் எல்லாருக்குமே 2 கிளைம் எல்லாருக்குமே இனிஷியலா ஒரு 4 பேர்கிட்ட பேசும்போது 2 கிளைமேக்ஸுமே சொன்னேன் ஆப்ஷன் இருக்குன்னு. எல்லாருமே அந்த 2வது கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்குன்னாங்க. சார் ஓகே எல்லாத்துக்குமே அதான் ஒர்க் ஆகுதுன்னா போயிடலாம். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் எழுதிருந்தா வந்து இது வந்து அபிஷனோடைய ட்ரிவன் ஃபிலிமா அப்படியே போயிருந்திருக்கும். லைக் சத்யாக்கே ட்ரிவனா போயிருக்கும். பிளஸ் இதுக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுட்டோம். மொட்டை மாடியில சரக்கு அடிச்சாலே ஒரு ஹைப்பரா பிஹேவ் பண்ற ஒரு ஆளா எனக்குமே அதான் கதையை தொட்டு துண்டா ஒரு சீன் இருந்துச்சுன்னா நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். கதையை தொட்டு ஒன்னு வந்துட்டனால எனக்கு மோர் கன்வின்சிங்கா இருந்துச்சு. எனக்கு 2 கிளைமேக்ஸுமே ஃபேவரட்டுங்க. அதனால நான் இதை ஓப்பனா கொடுத்துட்டேன். உங்களுக்குலாம் என்ன பிடிச்சா அந்த கிளைமேக்ஸ் நான் எடுத்துறேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் இந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே சூப்பர். ஆனா ரைட்டரா உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும்ல, இதுதான் நல்லா உங்களுக்கு பர்சனலா இருந்தது? இல்ல ஏன்னா 2மே நான் தானே எழுதுனேன். அதனால எனக்கு அது கன்ஃபியூஷன் வரல. ஏன்னா எனக்குமே நான் இது எழுதிட்டு இன்னொன்னு அப்படின்னு சொல்றேன் இது எழுதுனதுனால எனக்கு 2மே வேணுங்க அப்படின்ற 2 பேர் தான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நைஸ் ப்ரோ. இந்த கிளைமேக்ஸும் நல்லா இருந்திருக்கும். இது இன்னும் இந்த காமெடி டச் இருந்தனால வரப்போ எல்லாருமே வந்து நீ என்ன தவறான பாதையில கொண்டு போற அப்படின்ற விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ரைட் இந்த காமெடி சென்ஸ் இந்த இதெல்லாமே வந்து லைக் எப்படி இந்த கேரக்டர்னால வருதா இல்ல நீங்க உங்களுடைய இன்புட்ஸ் நீங்க நார்மலாவே அப்படிதானா? தெரியல நார்மலாவே அப்படிதான் நார்மலாவே ஒரு ஹியூமரஸான பர்சன் தானே தெரியல அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன இந்த டைலாக்லாம் எழுதும் போது அப்படியே ஒரு ஃப்ளோல ஜாலியா தான் எழுதுனேன். நீ நான் தவறான பாதையில கூட்டிட்டு போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதெல்லாம் எழுதும் போதே ஜாலியா இருக்கிறா அந்த மாதிரி தான் எழுதுனேன். ஏன்னா நாங்க பசங்களாமே பொதுவா இந்த மாதிரி தாங்க பேசிப்போம். நானு அபி ஆகட்டும் டீம் ஆகட்டும் நாங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சாலே ஒரு ஃபுல் நான் சிங்க்ல ஒரு மாதிரி பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் அப்படியே எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நீங்க நிறைய சீன்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டீங்க. லைக் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல அந்த இன்டிமேசி சீனும் வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்த கார்ல தான் வந்து அந்த ஒரு மாதிரி சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது டெலிபரேட்டாவே இருந்ததா இல்ல? ஆமா டெலிபரேட்டாவே தான் அந்த இடத்துல பிளான் பண்ணோம். அந்த சாங்கோட ஃபினிஷிங்கா லைக் ஒரு மாதிரி தில் கெட் இன் டு த பெட் அங்கே நம்ம அப்ரப்டா கட் பண்ணிடலாம் அப்படின்றதான் ஐடியாவே. ஸோ அங்க என்ன வேணா அசியூம் பண்ணிக்கோங்க. என்ன நடந்துச்சு அங்க ஆக்சுவலா? ஒன்றும் நடக்கல. ஆனா சத்யா வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வைக்கப்படுவோம். அந்த லைக் தே ஆர் மோர் இன்டிமேட்டா இருந்திருக்காங்க. அவ்வளவுதானே தவிர நாட் லைக் ரொம்பலாம் அதுக்குள்ள நாங்க டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கல. போத் 2 பேருமே ட்ரங்கா இருக்காங்க. ஸோ 2 பேருமே அங்க they were like comfortable with each other. So அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். 2% comfortable with each other தான் they'll just hug கூட பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி they got comfortable அந்த நைட்ல. ஸோ they were like இருந்தாங்களே தவிர அதை நாங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஸோ அந்த லெவல் ஆஃப் திங்கா மட்டும்தான் அதை பிளான் பண்ணோம். அந்த கார்ல வந்து சத்யா வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பான். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சு அடுத்த நாள் வந்து பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த அது ஜெனரலா நம்ம பார்த்திருக்கோம். இல்ல நம்மளால அதான் ஒரு மாதிரி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு வந்ததாலே அடுத்த நாள் வெக்கப்பட்டு தான் உட்கார்ந்திருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இல்லையா அவரு? ஆமா. அக்மருக்கு ஒரு 90s கிட்ஸ். ஆமா. ஒரு கல்யாணம் ஆகாத 90s கிட். கல்யாணம் தேடி தேடி பொண்ணை தேடி தேடி ஒரு வெறுத்து போயிட்டு அந்த ஜோன்ல இருக்க அந்த அளவு என்ன சொல்றது காஞ்சு போயெல்லாம் வெறுத்து போயெல்லாம் இல்ல. சத்யா இஸ் லைக் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். மற்றபடி அவன் நல்ல ப்ரொஃபஷனலா இருக்கான். ஈஸியா பொண்ணெல்லாம் கிடைக்கும். அவனுக்கு என்னன்னா இட்ஸ் லைக் ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு பிடிச்ச பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் ஸ்டார்டிங்ல. அது என்னன்னா அக்காட்ட சும்மா ஒரு பில்டப் இடுவோம்ல. ஓகே சொல்லும் போது என்ன சும்மா அப்படின்ட்டு பட் டீப் டவுன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒருத்தன் தான். ஓகே அதனாலதான் அக்காட்ட நம்பர் கேட்கும்போது கூட ஐயோ வேற கேட்டா ஓவரா பண்ணுவாளே அப்படின்னு கேட்க கூச்சப்படுவான். அந்த மாதிரி தானே தவிர அந்த மீட்டர் தான் இருந்துச்சு. அண்ட் இவங்க ட்ரங்க் அப்படின்னா இவர் வந்து ஒரு மாதிரி சேட் ஆயிடுவாரு. சத்யா குடிச்சிருந்தோம் அப்படின்னு அப்ப அதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருப்பாரு. ஆமா என்ன நேத்து நல்லாதான் இருந்தா திடீர்னு என்னமோ சொல்றா அப்படின்னு யோசிப்பான் லைக். ஓகே சோ அந்த மீட்டர் தான் அதெல்லாம். ஆமா ஆமா. அண்ட் இன்னொரு சீன் எனக்கு ரொம்ப எங்க இருந்துச்சுன்னா வந்து எப்பப்பெல்லாம் சத்யா அழுறாரோ ஸ்கூல்ல போய் அழுறப்போ கிட்டத்தட்ட வைடுன்னு நினைக்கிறேன். வைடுல இருக்கப்போ ஒரு சிலை இருக்கும், மாதா சிலை இருக்கும். அங்க வந்து மடியில ஒருத்தங்க லைக் அந்த சிலையில அழுது அவங்களும் கீழே படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவரும் கீழே இருப்பாரு. நீங்க மாடேஜ் கட் பண்றப்ப இவரும் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அது எல்லாமே இனிஷியலா நீங்க வச்சது தானா? இல்ல அதெல்லாம் அந்த லொகேஷன்லாம் அந்த ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இங்க ஸ்டேஜ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. பிளஸ் அந்த ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு இன்னசென்டான லவ் ஃபெயிலியரா. ஸோ அங்க அப்படியே சோகமா உட்காந்துருக்கிறது படுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு
சின்ன சின்ன குறும்புத்தனமான ஒரு இதுவாக தான் பிளான் பண்ணோம். மற்றபடி அந்த லொக்கேஷனில் அந்த இடங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் ஃப்ரேமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால அங்கே ஸ்டேஜ் பண்ணோம். மற்றபடி டெலிபரேட்டாக சிலை வேணும்னு சிலையை எடுத்துட்டு வந்து செட்டை போட்டு அப்படி பண்ணல. எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குல்ல, நிறைய இடத்துல நீங்க ஒரு கிராமர் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு இது வந்து ஷார்ட் பியூட்டி தான். அந்த இடம் ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நீங்க சொன்ன மாதிரி அவனை தன்னை அப்படி ஃபீல் பண்ணிக்கிறான். நமக்கு இப்ப யாருமே இல்லடான்னு மேபி அவனை ஃபீல் பண்ணிக்கிறான். அந்த முரட்டை முட்டாள் சாங்ல தான் அப்படியே படுத்திருப்பான், நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதெல்லாம் கியூட் இன்னசென்டான விஷயம். ஸ்கூல் லைஃப்ல அப்படி பண்றது. ப்ரெசென்ட்ல எல்லாம் இப்படி பண்ண மாட்டான். ப்ரெசென்ட்ல பண்ணா அடிச்சிருவாங்க எல்லாம். அந்த மாதிரி கியூட்டா இன்னசென்ட்டா ஒன்று பண்ணதை தான் பார்த்தேன். அண்ட் படத்துக்கு மியூசிக் ஒரு செம்ம அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா சாங்கே வந்து 2 வேரியேஷன் வரும். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்று வரப்போ, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்று வரப்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் வந்து படத்தை வேற லெவல் எலிவேட் பண்ணிருச்சு. ஸோ சொல்லுங்க. அதான் ஷான் சாருக்கு தான் கிரெடிட்ஸ். ஸோ அவரு வழக்கமா எல்லா படத்துக்கும் பண்ற மேஜிக் எங்க படத்துக்கும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ லைக் ஷானோட நிறைய இன்புட்ஸ் அண்ட் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவரோட சப்போர்ட் பயங்கரமா இருந்துச்சு. நீங்க ஒரு சாங் கேட்குறப்போ இந்த மாதிரி வேணும் அப்படி கேட்பீங்களா, இல்ல நீங்க கதை ஃபுல்லா சொல்லிட்டு அவரா பண்ணதா? இல்ல ஜாமிங் தான். ஒவ்வொரு பாட்டுக்குமே ஜாமிங் தான். நானு, ஷான் சார், அப்புறம் மோகன் அண்ணா 3 பேருமே உட்காந்து அப்படியே சிச்சுவேஷன் சொல்லி அப்படியே கம்போஸ் பண்ணி அப்படியே லிரிக் எழுதுவோம். எல்லா சாங்குமே அப்படிதான். ஒரு சாங் மட்டும் தான் நான் எழுதுனேன். மற்ற சாங் எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் ஜாம் பண்ணி தான் பண்ணுவோம். நீங்க எழுதின சாங் இது ப்ரோ? நான் அடடா இவளா என் பக்கத்துல மறந்து போச்சு. ஆஹா ப்ரோ, அதுதான் ப்ரோ வித்லோடைய டெம்ப்ளேட். அந்த சாங் தான். அந்த சாங் நான் தான் எழுதுனேன். நைஸ் ப்ரோ. அந்த எழுதுறதெல்லாம் எப்படி உங்க இதுல? பாட்டு எனக்கு ஒரு பாட்டு எழுதணும்னு ஆசை. நம்ம படம் பண்ணும்போது ஒரு பாட்டுனாவது எழுதணும்டா அப்படின்னு ஆசை. ஷான் சார்ட்ட கேட்டேன். அவரும் பட்டி எழுதுபடி நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அப்படியே அந்த சுச்சுவேஷன்ல சும்மா ஒரு பல்லவி ஐடியாவா எழுதிட்டு போயிட்டேன். எழுதிட்டு போனோம்னா அதுல இருந்து அப்படியே சார் ஒரு டியூன் பிடிச்சாரு. அந்த டியூன்ல இருந்து அப்படியே உட்காந்து எழுதி அப்படியே எடுத்துட்டோம். அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் படத்தை பற்றி தேங்க்யூ. எனக்கு நிறைய படம் பார்த்துட்டு கேட்குன்ற விஷயங்கள், எனக்கு பார்த்துட்டு வியந்த விஷயங்கள் எல்லாமே நான் கேட்டு ரொம்ப எனக்கு நல்லா இருந்துச்சு இந்த செஷன் உங்கள்கிட்ட பேசுகிறப்போ. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு பதில் சொல்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன ஜானர்ல படம் எதிர்பார்க்கலாம்? அது தலைவரோட ஒரு பெருந்தன்மையா அவர் நம்ம மீட் பண்ணும்போது நம்மளுக்கு கதை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றது. இது நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க எடுத்துப்போம். வேண்டாம், நாங்க ஆசைப்படுறோம், மக்கள் ஆசைப்படுறோம், ஃபேன்ஸ் ஆசைப்படுறோம். ரைட். ஏதோ அடுத்து இன்னும் கதை புள்ளியே வைக்க ஆரம்பிக்கல. ஸோ இனிமேல் தான் என்ன எந்த கதை எக்ஸைட் பண்ணுதோ அதை எழுதுவேன். அது யாருக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல ப்ரோ, தலைவரை வச்சு ஒரு படம் பண்ணணும். அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு தலைவரை பார்க்கணுன்றத ஆசையா இருந்துச்சு. நான் பார்த்துட்டேன். படம் பண்ணணும், தலைவரை வச்சு டைரக்ட் பண்ண மாட்டீங்களா அப்ப நீங்க? அதெல்லாம் நடந்துச்சுன்னா சூப்பரு. பட் அதுக்கான ப்ரோ தெரியல ப்ரோ, என்ன பதட்டப்பட இல்ல சும்மா சொல்றேன். லைக் அதான் கதைகள் தான் எண்ட் ஆஃப் த டே. பட் தலைவர் அது அவரோட பெருந்தன்மையில அவர் சும்மா கேட்டாரு. ஸோ நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஒரு இஃப் தான் நடந்துச்சுன்னா, அதான் கண்டிப்பா நடந்துச்சுன்னா அதான் தலைவருக்கான கதை எனக்கு பண்ண வருமானு தெரியல. அது பண்ணிட்டேன்னா சூப்பர், பண்ணிடலாம். அவருக்கும் பிடிச்சிருந்து நானும் சூப்பர் கதை ஒன்று பண்ணிட்டேன்னா ஜாலி தான். யாருக்கு ஜாலி இல்லாம இருக்கும்? ஏன்னா பாசிபிள். ஏன்னா சிபி சக்கரவர்த்தி வந்து டான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணாரு, செகண்ட் படம் வந்து தலைவரோட பண்றாரு. இட்ஸ் பாசிபிள், நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அதுக்கான கதை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கான முயற்சி நானும் பண்ணுவேன். எந்த மாதிரி கதை எதிர்பார்க்கலாம் தெரியலங்க, ஐடியாவே நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே என்னால ப்ராசஸ் பண்ண முடியல. நீங்க டக்குன்னு அடுத்து என்ன கதைன்னு இல்ல, நம்ம தலைவர் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. ஆமா, எப்படி நம்ம புதுசா காட்ட போறோம்? நான் கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேன், தெரியல. ஓகே ப்ரோ, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துல தலைவருக்கு ஒரு படம் பண்றது பாக்குற எங்களுக்கு வித் லவ் ஃபேன்ஸா மதனுடைய ஒரு டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டாரை பாக்குறது இன்னும் எங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே, தெரியல. நடந்தா சந்தோஷம், நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நடக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். இந்த வித்லோடைய சந்தோஷத்துல இன்னும் இருக்கீங்களா? இன்னும் அது சந்தோஷம் ப்ராசஸ் பண்ணிருக்கீங்களா? கடந்து வந்தாச்சா? அதான் அந்த சந்தோஷத்தை ப்ராசஸ் பண்றதுக்கு இன்னும் டைம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியே வேற தியேட்டர் விசிட் அது இதுன்னு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கோமா. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு நிம்மதியா 2 நாள் தூங்கி எழுந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கடந்து சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு போனோம், அவரை வந்து ஆமா எல்லாம் கடகடன்னு நடந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மட்டும் நேரம் வேணும், கிடைச்சிச்சுன்னா சூப்பர். கண்டிப்பா உங்களோட மீ டைம் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த படம் ஆரம்பிச்சு முடிஞ்சது எல்லாத்தையுமே ஒரு ரீவிசிட்ட போட்டுட்டு கண்டிப்பா அடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி மாசா வந்து அடுத்த படத்தோட வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ஆல் தி பெஸ்ட். இந்த வருஷம் இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய படங்கள் நீங்க சைன் பண்ணி மாசா நிறைய மக்களை மகிழ்விக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நன்றி.